Hello everyone, welcome to Drona. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு புது டாபிக் வந்து பார்க்க போறோம். ஸோ ப்ரீவியஸாக வந்து நம்ம பார்த்தது வந்து செல் இதெல்லாம் வந்து டீட்டெயில்டாக பார்த்தோம். வி saw about the செல் ஆர்கனல்ஸ் பற்றி பார்த்தோம், ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமோசோம்ஸ் பற்றி பார்த்தோம், டைப்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் பார்த்தோம். அந்த டைப்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ்லேயே வந்து வி saw about செக்ஸ் குரோமோசோம்ஸ், ஆட்டோசோம்ஸ் பார்த்தோம். வி saw about the ஸ்பெஷல் டைப்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ். இது எல்லாமே வந்து ப்ரீவியஸ் சாப்டரில் வந்து பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ இந்த சாப்டரில் பார்த்தீங்கன்னா we are going to see about the cell cycle. ஸோ செல் சைக்கிள்னா என்ன? ஒரு செல் வந்து கண்டிப்பாக ஒரு செல் வந்து நமக்கு உயிரோடு தான் இருக்குது, தட் இஸ் லிவிங் செல் அப்படின்றதுக்கு என்ன ஒரு ஆதாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செல் வந்து க்ரோ ஆச்சுன்னா, ஒரு செல் வந்து டிவைட் ஆச்சுன்னா நம்ம சொல்லலாம் ஓகே தட் பர்டிகுலர் செல் இஸ் a லிவிங் செல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த டிவைட் ஆகிறது சரி, இது எல்லாமே வந்து we have டிஃப்ரெண்ட் ஃபேஸ், நிறைய ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டேஜஸ் வந்து நிறைய இருக்குது. அது எல்லாமே தான் நம்ம டீட்டெயில்டாக வந்து இந்த லெசனில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வில் மூவ் ஆன். இப்போது இந்த செல் சைக்கிள், சரி ஒரு செல் நார்மலாக வந்து செல் அப்படின்ற வார்த்தையை யார் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சார்? நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ராபர்ட் ஹூக் அப்படின்றவர் தான் 1665 வந்து ஒரு டெட் செல் அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சார். ஒரு செல்னால் என்ன பண்ணார், லைக் ஒரு கார்க்னா ஒரு நார்மலாக பாட்டில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மூடி வச்சுருப்பான், அந்த மரப்பட்டையில் பண்ணது இருக்கும் அந்த கார்க்கில் என்ன பண்ணாருன்னா ஒரு ஸ்லைஸ் எடுத்து மைக்ரோஸ்கோப் அடியில் வந்து அப்சர்வ் பண்ணார். ஸோ அந்த மைக்ரோஸ்கோப் அடியில் அப்சர்வ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னா நிறைய சின்ன சின்ன ரூம்ஸ், ஹோல்ஸ் மாதிரி இருந்துச்சு. அவர் என்ன மென்ஷன் பண்ணார், ரூம்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தார். சரி, அதுதான் அவர் லேட்டராக என்ன டேர்ம் பண்ணியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா he coined as cells அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி, ஸோ இப்போ ஒரு கொஸ்டின் வந்து who termed or is who discovered a dead cell அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னா நம்ம ராபர்ட் ஹூக் அப்படின்னு சொல்லி நம்ம ஆன்சர் வந்து பேர் பண்ணலாம். இதுவே வந்து இன்னொரு கொஸ்டின் who coined or who discovered a living cell அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்டன் வான் லீவன்ஹூக் இல்லைனா ஏவி லீவன்ஹூக் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். சரி, இவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாண்ட் ஆஃப் வாட்டர், ஒரு நார்மலாக ஒரு சாம்பிள் எடுத்தார், தண்ணி ஒரு குளத்துலேருந்து சாம்பிள் வாட்டர் எடுத்து மைக்ரோஸ்கோப் அடியில் வந்து அப்சர்வ் பண்ணார். ஸோ மைக்ரோஸ்கோப் அடியில் அப்சர்வ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னா நிறைய வந்து சில மூவிங் ஸ்ட்ரக்சர்ஸ் மாதிரி இருந்துச்சு. அது அவர் இன்னும் வந்து டீட்டெயில்டாக வந்து அப்சர்வ் பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா ஓகே தீஸ் மூவிங் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் கால்ட் அஸ் செல்ஸ். ஸோ லிவிங் செல்லை யார் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டன் வான் லீவன்ஹூக். டெட் செல்லை யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் ஹூக். ஃபர்தராக வந்து ஒரு செல் தியரி, ஒரு செல்னால் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்றதுக்கு வந்து செல் தியரி வந்து ப்ரப்போஸ் பண்ணாங்க. 2 பேர் வந்து ப்ரப்போஸ் பண்ணாங்க, விச் மீன்ஸ் ஸ்க்லீடன், தட் இஸ் மத்தியாஸ் ஸ்க்லீடன் அண்ட் ஸ்குவான். 2 பேர் வந்து தியோடோர் ஸ்குவான் அண்ட் மத்தியாஸ் ஸ்க்லீடன் அப்படின்றவர் என்ன பண்ணாங்கன்னா செல் தியரி வந்து ப்ரப்போஸ் பண்ணாங்க. எந்த இயர்னு பார்த்தீங்கன்னா இந்த இயர் 1838 அண்ட் 1839. அவங்கள ப்ரப்போஸ் பண்ண தியரி பார்த்தீங்கன்னா செல் தியரி. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன, ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் செல். ஆப்வியஸ்லி எல்லா ஆர்கானிசமுக்குமே உயிரோட இருக்கிறது செல் இஸ் அ பேசிக் திங். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா every cell is a structural and functional unit of all living organisms. என்ன அர்த்தம், ஒரு செல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கானிசம்க்கு வந்து ஷேப், ஸ்ட்ரக்சரோ தெரியும், ஃபங்க்ஷன் எல்லாமே வந்து ரெகுலேட் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா செல். லாஸ்ட் பாயிண்ட், இட் இஸ் லாஸ்ட் தியரி, தேர்ட் தியரி தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ செல் அரைசஸ் ஃப்ரம் த ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல். இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செல் டிவிஷனை பற்றின ஒரு கான்செப்டே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அந்த பேசிஸ் வச்சு தான் வந்து இந்த லெசன்மே இருக்கும், விச் மீன்ஸ் நியூ செல் அரைசஸ் ஃப்ரம் த ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல். அப்போ என்ன அர்த்தம், ஒரு பழைய செல், ஏற்கனவே ஒரு செல் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா அந்த செல் என்ன இஸ் கெட் டிவைடட், அதுலேருந்து 2 செல் வந்து ஃபார்ம் ஆகுது. அகெயின் ஒரு செல் வந்து 2 செல்லாக டிவைட் ஆகும், சிலது பார்த்தீங்கன்னா ஒரு செல் வந்து 4 செல்லாக வந்து டிவைட் ஆகுது. மைட்டாசிஸ் அண்ட் மியோசிஸ் அது எல்லாமே வந்து டீட்டெயில்டாக வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிப்ளாய்ட் அண்ட் ஹாப்ளாய்ட், இதில் வந்து இந்த டேர்ம் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். பிகாஸ் சின்ஸ் வி ஆர் டீலிங் வித் செல் சைக்கிள், நம்ம டிவிஷன் பற்றிலாம் டீட்டெயில்டாக பார்ப்போம். அதனால வி ஹாவ் டு நோ வாட் இஸ் டிப்ளாய்ட் அண்ட் வாட் இஸ் ஹாப்ளாய்ட். ஸோ டிப்ளாய்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுவோம்னா 2n. ஹாப்ளாய்டை வந்து எப்படி மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா n அப்படின்ற டேர்மை வச்சு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். மோஸ்ட்லி ஹாப்ளாய்ட் பார்த்தீங்கன்னா இட் வில் அப்பியர் இன் ரீப்ரொடியூஸ், செக்ஷுவலாக ரீப்ரொடியூஸ் பண்ணுற ஆர்கானிசம்ஸ்க்கு எல்லாமே நம்ம இந்த ஹாப்ளாய்டு டேர்ம் வச்சு நம்ம கோட் பண்ணுவோம். வெராய்ஸ் ஏசெக்ஷுவலாக ரீப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆர்கானிசம்ஸ்க்கு எல்லாமே நம்ம டிப்ளாய்டுன்றதை வச்சு நம்ம கோட் பண்ணுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 செட் ஆஃப் குரோமோ, விச் மீன்ஸ் n is equal to 46. இதில் வந்து பார்த்தீங்கன்னா n is equal to 23. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹாப்ளாய்ட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஹியூமன் பீயிங்ஸ், அட் இஸ் மியோசிஸ் ஸ்டேஜில் வரது எல்லாமே வந்து இந்த ஹாப்ளாய்டாக இருக்கும். வேறாஸ் மைட்டாசிஸ் ஸ்டேஜில் வரக்கூடியது நம்ம என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா டிப்ளாய்ட், விச் மீன்ஸ் நம்ம 2n அப்படின்ற டேர்மை வச்சு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஓகே, இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மைட்டாசிஸ் அண்ட் மியோசிஸ் வந்து ஒரு பேசிக். ஸோ மைட்டாசிஸ்னால் என்ன, மியோசிஸ்னால் என்ன அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம்.
சரி, இப்போ வந்து we'll see the difference. So நார்மலாக mitosis and meiosis. Mitosis it occurs in somatic cells. Somatic cellsனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு ஹியூமன் நம்ம இப்போ எல்லா ஆர்கானிசம்ஸ்லேயே வந்து will be having chromosome number வந்து n, that is will keep on differ, கண்டிப்பாக மாறிட்டே இருக்கும். ஸோ இதில் 46 இருக்கலாம், இல்லை 18 இருக்கலாம், it will keep on differing. இப்போ நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா will be having 23 pairs, that is 46 chromosomes வந்து இருக்கும் இல்லையா. ஸோ இந்த 23 pairs அப்படின்னு சொல்லும்போது இந்த ஃபர்ஸ்ட் 22 pairs we call it as autosomes அப்படின்னு நம்ம சொல்வோம். அதுக்கு பேர் we call it as somatic cells. ஸோ இந்த மைட்டோசிஸ் வந்து எதில் நடக்கும்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் 22 பேர்ஸில் நடக்கக்கூடிய டிவிஷன் தான் வந்து we call it as mitosis, we call it as somatic cells அப்படின்னு சொல்லுவோம். whereas germ cells அப்படின்னு பார்த்தீங்கன்னா the sex cells, that is the last, இப்போ நம்ம human beings last 23rd pair இல்லையா, we call it as sex cells அப்படின்னு சொல்லுவோம். ஸோ the 23rd sex chromosomes அப்படின்னு சொல்லுவோம். ஸோ germ cells நடக்கக்கூடிய இதை வந்து we call it as meiosis. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் டிவைட்ஸ் ஒன்லி ஒன். ஸோ இந்த மைட்டோசிஸில் பார்த்தீங்கன்னா நார்மலாக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு செல் வந்து இட் வில் பி டிவைடிங் இன்டூ 2 டாட்டர் செல்ஸ். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, மைட்டோசிஸில் வந்து ஒரு செல் வந்து 2 டாட்டர் செல்லாக வந்து பிரியும். ஆனால் வெராஸ் மியோசிஸில் பார்த்தீங்கன்னா ஒரு டாட்டர் செல் வந்து இட் வில் பி டிவைடிங் இன்டூ 4 டாட்டர் செல்ஸ். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு செல் 2ஆக பிரியும், அகைன் அது 2 வந்து என்னவா பிரியும், 4ஆக வந்து பிரியும். ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ஸ் இன் மியோசிஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒன் வந்து இட் அக்கர்ஸ், மைட்டோசிஸ் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக அடிக்கடி வந்து நடக்கும். ஆனால் வேறாஸ் பார்த்தீங்கன்னா மியோசிஸ்க்கு வந்து அந்த அளவுக்கு ஃப்ரீக்வன்சி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ், தட் இஸ் ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், ஆனாஃபேஸ், டிலோஃபேஸ் எல்லாமே வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து வில் பி சீங். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மைட்டோசிஸில் ஒரு ப்ரோஃபேஸ், ஒரு மெட்டாஃபேஸ், ஒரு ஆனாஃபேஸ் அண்ட் டெலோஃபேஸ் மட்டும் நடக்கும். வேறாஸ் மியோசிஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து தேர் ஆர் 2 of each of these phases. ஸோ பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துலேயுமே 2 ப்ரோஃபேஸ் 2, மெட்டாஃபேஸ் 2, ஆனாஃபேஸ் 2, டெலோஃபேஸ் 2 and 5 of the subphases in ப்ரோஃபேஸ் 1. இது எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கும்போது வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் பேசிக்காக டிஃப்ரென்ஸ், உங்கள் புக்கில் வந்து டிஃப்ரென்சஸ் கிடையாது, பட் ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சிக்கலாம். இன்கேஸ் நம்மளுக்கு எக்ஸாமில் கேட்டாலும் ஒரு பேசிக் ஒரு ஐடியா வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் ஆர் நாட் சேஞ்ச்ட் இன் த டாட்டர் செல்ஸ், விச் மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அம்மாவுக்கு வந்து ஒரு 46 குரோமோசோம் இருக்குது அப்படின்னு 40 குரோமோசோம்ஸ் இருக்குன்னா மதர் செல்லுக்கு டாட்டர் செல்ஸ்க்குமே எப்படி இருக்கும், அந்த 40 குரோமோசோம்ஸ் அப்படியே வரும். there won't be any change. number of chromosomes எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. இதில் மைட்டோசிஸில். ஆனால் மியோசிஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படியே ஹாஃப் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அப்பா அம்மாவுக்கு வந்து இப்போ அப்பா இருக்காங்க, 46 குரோமோசோம் இருக்குது, அம்மா வந்து 46 குரோமோசோம் இருக்குது. அப்போ அவங்க டாட்டர் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாட்டர் பிறக்குது அப்படின்னா அப்பா கிட்டேருந்து ஒரு 23 குரோமோசோம், அப்பா கிட்ட 23 குரோமோசோம்ஸ் அண்ட் மதர் கிட்டேருந்து 23 குரோமோசோம்ஸ். ஸோ ஈக்குவல் ஹாஃப் ஆஃப் குரோமோசோம்ஸ். ஸோ பேரண்ட்ஸ் கிட்டேருந்து ஹாஃப் ஆஃப் குரோமோசோம்ஸ் ரெண்டுமே சேர்ந்து தான் அவங்க சைல்டுக்கு வந்து வரும். ஸோ விச் மீன்ஸ் இட் இஸ் ஹாஃப்ட். எதில், மியோசிஸில். ஆனால் மைட்டோசிஸில் வந்து அப்படி கிடையாது. ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் அம்மாவுக்கு என்ன அமௌண்ட் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கோ டாட்டர் செல்ஸ்க்குமே வந்து அவ்வளோ அமௌண்ட் ஆஃப் குரோமோசோம்ஸ் தான் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ தீஸ் ஆர் த ஒரு பேசிக்கான ஒரு டிஃப்ரென்ஸ் மைட்டோசிஸ் அண்ட் மியோசிஸ். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வில் சி அபவுட் த டியூரேஷன் ஆஃப் செல் சைக்கிள். ஸோ செல் சைக்கிள் ஆகிய இந்த மைட்டோசிஸ் மியோசிஸ் நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் வந்து இருக்குது. நான் சொன்னேன் இந்த ப்ரோஃபேஸ், ஆனாஃபேஸ், டெலோஃபேஸ் எல்லாமே ஸோ டிஃப்ரெண்ட் அமௌண்ட் ஆஃப் ஸ்டேஜஸ் வந்து இருக்குது. ஸோ அதோட டியூரேஷன் என்னன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் பேசிக்காக. இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த செல் சைக்கிளை வந்து நம்ம 2 ஸ்டேஜாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா மைட்டோசிஸ் அண்ட் இன்டர்ஃபேஸ். ஸோ இப்போ நம்ம வந்து செல் பற்றி நம்ம படிக்கும்போது கண்டிப்பாக அந்த செல் சைக்கிள்ன்ற கான்செப்ட் வரும்போது நம்ம டியூரேஷன். ஸோ செல் சைக்கிளில் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து மைட்டோசிஸ் அண்ட் இன்டர்ஃபேஸ் வந்து தான் வந்து நடக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செல் சைக்கிளில் 95% ஆஃப் த சைக்கிள் வந்து மோஸ்ட்லி இன்டர்ஃபேஸில் நடக்கும். ஸோ விச் மீன்ஸ் மேஜர் அமௌண்ட் ஆஃப் ஹார்ஸ் வந்து எதில் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸில் தான் நடக்கும். த ரிமைனிங் லாஸ்ட் தட் இஸ் த 1 hour வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் ஹேப்பன் ஃபார் மைட்டோசிஸ் அண்ட் cytokinesis. So cytokinesis is simple, which means a division of cytoplasm தான் வந்து we call it as cytokinesis. ஒரு செல்ல வந்து டிவிஷன் நடக்குதுன்னா ஒன்று ஃபர்ஸ்ட் சைட்டோபிளாசம் பிரியல, இல்லை நியூக்ளியஸ் கூட பிரியலாம். சைட்டோபிளாசம் பிரியிற டைப் வந்து we call it as cytokinesis. ஸோ ஒரு சைக்கிளில் வந்து நான் சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் இருக்கும். டிஃப்ரெண்ட் ஃபேஸ் ஆஃப் செல் சைக்கிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ், G1 ஃபேஸ், G0 ஃபேஸ், S ஃபேஸ் அண்ட் G2 ஃபேஸ். இது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபேஸஸ். ஸோ நம்ம ப்ரீவியஸ் ஸ்லைட்ஸில் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் ஆஃப் செல் சைக்கிள் வந்து பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வில் சி அபவுட் த ஹார்ஸ். இப்போ நார்மலாக வந்து இந்த G1 ஃபேஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹார்ஸ் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 11 ஹார்ஸ் வந்து நடக்கும். வேறஸ் எஸ் ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8 ஹார்ஸ் வந்து நடக்கும். G2 ஃபேஸ் வந்து 4 ஹார்ஸ்
and M phase பார்த்தீங்கன்னா வெறும் 1 hourல இருந்தால் போதும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டியூரேஷன் வந்து இட்ஸ் ஆல்வேஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த G1 phase அப்போ என்னென்ன தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்வேஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் growth ஆஃப் த ஃபேஸ். இது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா growth அண்ட் நார்மலாக வந்து மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸாக இருக்கலாம், எதுனாலுமே வந்து இந்த G1 ஃபேஸில் வந்து நடக்கும். இந்த S phase வந்து பார்த்தீங்கன்னா DNA ரெப்ளிகேஷன். So we all know what is DNA. So DNA replication எல்லாமே வந்து இந்த S phase வந்து நடக்கும். So always remember G1 phase, S phase and G2 phase இது together தான் வந்து we call it as interphase. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் interphase வந்து பார்த்தீங்கன்னா மெஜார் 95% ஒரு செல் சைக்கிளில் 95% of hours வந்து என்ன நடக்கும்னா interphase தான் நடக்கும். ரிமைனிங் 1 hour தான் பார்த்தீங்கன்னா ரிமைனிங் அது 1% or 1 hour தான் பார்த்தீங்கன்னா மிச்சம் இருக்கிற phase வந்து நடக்கும். ஸோ இந்த interphase என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா G1 phase, S phase and G2 phase, which means G1 வந்து 11 hours, S1 வந்து ஒரு 8 hours and G2 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 hours. மிச்சம் இருக்கிற 1 hourல தான் என்னென்ன ஃபேஸ் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த மைட்டாட்டிக் ஃபேஸ், which means ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ் அண்ட் டெலோஃபேஸ். ஸோ இந்த ஃபேஸ் பற்றி எல்லாமே வந்து நம்ம டீட்டெயில்டாக இந்த அப்கமிங் செஷனில் வந்து பார்க்கலாம். இப்போ இந்த G2 ஃபேஸ் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா growth and preparation. ஃபஸ்ட்டு G1 ஃபேஸில் வந்து growth and metabolic roles அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வரும். whereas G2 ஃபேஸில் பார்த்தீங்கன்னா growth and preparation for mitosis. இந்த இப்போ அடுத்து வர ஸ்டேஜ் வந்து mitosis, which means 4 ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ் அண்ட் டெலோஃபேஸ். அதுக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாமே வந்து இந்த ப்ரீவியஸ் ஸ்டேஜில் நடக்கும். அதாவது நம்ம என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா G2 ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம், which is the second phase. இப்போ வந்து we'll see about the cell division and the amitosis. ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா amitosis cell division. ஸோ இந்த amitosis cell divisionக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, we call it as direct or incipient cell division. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த amitosis cell divisionக்கு வந்து இன்னொரு பேர் இருக்குது, we call it as direct or incipient cell division. சரி, இப்போ இந்த இடத்துல என்ன தான் நடக்குது ஏமைடோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ ஸ்பிண்டில் ஃபார்மேஷன் இஸ் அவைலபிள். ஸோ ஸ்பிண்டில் ஷேப்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வளைஞ்சி சிமிலர் டு ஒரு 8 கைண்ட் ஆஃப் ஷேப்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஸ்பிண்டில் ஃபார்மேஷன்லாம் எதுவுமே இருக்காது எதில், இந்த ஏமைடோசஸ் ஷேப்பில். அண்ட் த குரோமாட்டின் மெட்டீரியல் டஸ் நாட் கண்டென்ஸ்லாம் ஆகாது, எந்த ஒரு ஷேப் ஃபார்மேஷனுமே எதுவுமே வந்து இருக்காது. ஸோ இந்த ஏமைடோசஸில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேஜாக பிரிக்கலாம். ஒன்று வந்து கேரியோகைனசிஸ் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் கோயிங் டு பி சைட்டோகைனசிஸ். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கேரியோகைனஸில் ஜஸ்ட் ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் தான் வந்து கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நார்மலாக ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ் அண்ட் டெலோஃபேஸ். ஸோ இந்த கேரியோகைனஸில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் நீங்கள் தெளிவாக பாருங்கள், குரோமோசோம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூ கேன் சி ஒரு ஆர்டர்லி அரேஞ்ச்மெண்ட்டில் வந்து யூ கேன் சி த அரேஞ்ச்மெண்ட், தெரியுதா, ஒரு ஆர்டர் அரேஞ்ச்மெண்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அகெயின் ஒரு டம்பல் ஷேப் மாதிரி ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன ஆகுது, நியூக்ளியஸ் வந்து 2ஆக வந்து டிவைட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து மெயினாக வந்து இந்த கேரியோகைனசிஸோட ஸ்டேஜ். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து இன்வால்வ்ஸ், இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க, கேரியோகைனசிஸ் வந்து இன்வால்வ்ஸ் டிவிஷன் ஆஃப் நியூக்ளியஸ், வேற சைட்டோகைனசிஸ் நம்ம பார்க்க போகிற அடுத்த ஸ்டேஜ் வந்து சைட்டோகைனசிஸ் வந்து இட் இன்வால்வ்ஸ் அ டிவிஷன் ஆஃப் சைட்டோபிளாசம். ஸோ கேரியோகைனசிஸ்னாலே டிவிஷன் நியூக்ளியஸ் தான் வந்து டிவைட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இதில் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் டெவலப்ஸ் அட் த சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸ் அண்ட் பிகம்ஸ் அ டம்பல் ஷேப். எல்லாம் தெளிவாக பாருங்கள். ஃபஸ்ட்டு சென்டரில் ஒரு சின்னதாக கன்ஸ்ட்ரக்ஷன் மீன்ஸ் ஏதோ ஒரு ஸ்ட்ரெச், இப்போ ரப்பர் பேண்ட் நான் புல் பண்ணுறேன் அப்படின்னா சென்டரில் சின்ன ஒரு வளைவு மாதிரி ஒரு சென்டரில் வந்து லீன் ஆகிட்டே போகும் இல்லையா. இப்போ நான் ஒரு ரப்பர் பேண்ட் இருக்குது அப்படின்னா இதை நான் புல் பண்ணுறேன். இதை நான் புல் பண்ண என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே மெலிஃபைட்டே போயிட்டு லிட்டலாக ஒரு சின்ன ஒரு ஷேப் வந்து மாறாமல், விச் மீன்ஸ் ஒரு சின்ன கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு பிரிவினை மாதிரி எடுத்துக்கலாமே. ஸோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி நடக்கும், நியூக்ளியஸ் வந்து எது ஆகிறதுனால எக்ஸாஜரேட் ஆகுறதுனால. அப்புறம் என்ன ஒரு டம்பல் ஷேப், விச் மீன்ஸ் சிம்லர் ஒரு 8 கைண்ட் ஆஃப் ஷேப். நம்ம டம்பல் நம்ம ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணுவாங்க இல்லைங்களா, ஸோ டம்பல் ஷேப்பில் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுது, நியூக்ளியஸ் வந்து இட் கெட்ஸ் டிவைடட் இன்டு 2 ஷேப். இதுதான் வந்து we call it as karyokinesis. செகண்ட் ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏமைடோசிஸில் which is cytokinesis. Cytokinesis simple, which means the division of cytoplasm. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, karyokinesisனா the division of nucleus and cytokinesisனா division of cytoplasm. இப்போ அகைன் ஒரு சின்ன டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் தான் கொடுத்துருக்கேன் சைட்டோகைனஸோட, நீங்கள் பாருங்கள். ஸோ என்ன ஆகுது, ஸோ இந்த நியூக்ளியஸ் ஃபஸ்ட்டு டிவைட் ஆகும்னா the outer membrane தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து என்ன ஆகும், it will start to constrict and start to elongate எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆகும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா குரோமோசோம்ஸ் எல்லாமே வந்து பிரியுது. ஸோ இந்த ஸ்டேஜ் தான் வந்து we call it as karyokinesis, which means the develops constriction along with the nuclear constriction, which means the nuclear தான் வந்து constrict ஆக ஆரம்பிக்குது. The constriction develops and finally divides into 2 cells. Simple, which means first இந்த outer layer. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா மெம்பரேன் வந்து இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன்
கேரியோகைனஸில் நியூக்ளியஸ் வந்து டிவைட் ஆகும். ஆனால் இந்த சைட்டோகைனஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சைட்டோபிளாசம் தான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் டெவலப் ஆகும். ஸோ சைட்டோபிளாசம் வந்து ஃபஸ்ட்டு டிவைட் ஆக ஆரம்பிக்கணும். அவுட்டரில் இருக்கிற பிளாஸ்மா மெம்பரேன் ஆல்சோ இட் ஷுட் கன்ஸ்ட்ரக்ட், விச் மீன்ஸ் அதுவும் வந்து லைட்டாக அப்படியே விரிய ஆரம்பிக்கும். விரிய ஆரம்பித்து என்ன ஆகிடும், அட்லாஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்து we can see ரெண்டு செல்லுமே வந்து டிவைட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த சைட்டோகைனசிஸ். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே இந்த டயக்ராமில் பார்த்துருப்போம். மைட்டோசிஸ். இந்த மைட்டோசிஸில் பார்த்தீங்கன்னா எங்கே நடக்கும்னா, இட் மெயின்லி அக்கர்ஸ் இன் ஷூட் அண்ட் ரூட் டிப்ஸ் அண்ட் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ் ஆஃப் பிளான்ஸ். நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் சாப்டர்ஸில் படிச்சிருக்கோம் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ். ஸோ டிஷ்யூஸில் வந்து நார்மலாக 2 டைப் ஆஃப் டிஷ்யூஸ் பார்த்துருப்போம். ஒன்று வந்து மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ் அண்ட் பர்மனன்ட் டிஷ்யூஸ். ஸோ பர்மனன்ட் டிஷ்யூஸில் அகெயின் நம்ம காம்ப்ளெக்ஸ், சிம்பிள் பர்மனன்ட், காம்ப்ளெக்ஸ் பர்மனன்ட்லாம் பார்த்துருப்போம். மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸில் வந்து we had 3 subdivisions. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா we saw about apical meristem, intercalary meristem and lateral meristem. சரி, இதெல்லாம் வந்து 3 டைப் ஆஃப் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ். ஃபர்ஸ்ட் we should know what is a meristematic tissue. Meristematic tissue என்ன, which keeps on dividing. ஃபார் ஒரு செல் பார்த்திங்கன்னா, இப்போ நார்மலாக ஒரு செடி வந்து வளருதுன்னு வச்சுக்கலாம். அது என்ன ஆகிடும், வளர்ந்துட்டே இருக்கும். ஒரு பர்டிகுலர் அளவு வர வரைக்கும் இட் வில் கீப் ஆன் க்ரோவிங். ஆனால் ஒரு அளவு ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் ரீச் ஆனால் பார்த்தீங்கன்னா அதோட க்ரோத் வந்து இருக்காது. த க்ரோத் வில் ஸ்டாப் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் வரக்கூடிய செல்ஸ் தான் வந்து, அதுக்கப்புறம் வரக்கூடிய டிஷ்யூஸ் தான் வந்து we call it as permanent tissues. ஸோ டிவைட் ஆகிட்டு இருக்கிற டிஷ்யூஸ் கீப் ஆன் ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் வரைக்கும் they keep on dividing, growing. அந்த மாதிரி இருக்க டிஷ்யூஸ் தான் வந்து we call it as meristematic tissues. ஸோ அந்த டிவிஷன் வந்து ஸ்டாப் ஆகிட்டு பர்மனெண்ட்டாக இந்த அளவு தான் ஃபிக்ஸ் ஆகிற ஸ்டேஜ் தான் வந்து we call it as permanent tissues. ஸோ மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ் நம்ம 3 டைப் பார்த்தோம், எபிக்கல், இன்டர்கேலரி அண்ட் லேட்ரல். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு பிளான்ட் எடுத்துக்கலாம், ஒரு ஸ்டெம்மில் எடுத்துக்கலாம். ஒரு பிளான்ட்டோட ஸ்டெம் இருக்குது அப்படி எடுத்துக்கும்போது மோஸ்ட்லி இந்த எபிக்கல் மெரிஸ்டம் வந்து எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளான்ட்டோட டிப்பில் இருக்கும். ஒரு செடி வந்து அப்படியே வளருதுன்னா அந்த டிப்பில் இருக்கும், ரூட்டோட டிப்ஸில் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி ஒரு செடியோட லென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எது ஹெல்ப் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எபிக்கல் மெரிஸ்டம் தான் வந்து ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து இன்டர்கேலரி மெரிஸ்டம். இன்டர்னா என்ன, இன் பிட்வீன். ஸோ இந்த இன்டர்கேலரி மெரிஸ்டம் எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ப்ரெசன்ட் பிட்வீன் 2 பட்ஸ். 2 பட்ஸ்குள்ளே நடுவில் வந்து இருக்கிறது தான் வந்து we call it as intercalary meristem. இந்த intercalary meristem எதுக்கு தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 சைடில் இமேஜின் 2 பிரான்ச் வந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 2 பிரான்ச்சுக்கு இடைப்பட்ட கேப் இருக்கு இல்லையா, இந்த 2 பிரான்ச்சுக்கு இடைப்பட்ட கேப்பில் கண்டிப்பாக there should be some growth. அந்த growth வந்து எதனால ரெஸ்பான்சிபிளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it is because of the intercalary meristem. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா லேட்ரல் மெரிஸ்டம். இந்த லேட்ரல் மெரிஸ்டம் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜஸில் இருக்கும், அது எண்ட். அந்த இப்போ ஒரு செடி வளருதுன்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து நல்லா தடியாக இருக்கும், போக 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 அப்படியே ஒல்லியாகிட்டே போகலையா. ஸோ அந்த கீழே இருக்கிற இடத்துல தான் பார்த்தீங்கன்னா வில் பி ஹேவிங் திஸ் லேட்ரல் மெரிஸ்டம். இந்த லேட்ரல் மெரிஸ்டம் எதுக்கு தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளான்ட்டோட திக்னஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, அந்த கர்த் அப்படின்னு சொல்லி ஹெல்ப்ஸ் டு இன்க்ரீஸ் த கர்த் ஆஃப் த பிளான்ட். ஸோ ஒரு பிளானோட திக்னஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லேட்ரல் மெரிஸ்டம் தான். எபிக்கல் மெரிஸ்டம் வந்து பிளானோட லென்த், லேட்ரல் மெரிஸ்டம் வந்து பிளான்ட்டோட திக்னஸ், இன்டர்கேலரி மெரிஸ்டம் வந்து 2 இதுக்கு ஒரு 2 ஸ்டெம் ஒரு 2 பிரான்ச் நடுவில் இருக்கக்கூடிய அந்த அளவு இன் பிட்வீன் ஹெல்ப் பண்ணுறது, இன்க்ரீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்கேலரி மெரிஸ்டம். ஸோ மோஸ்ட்லி இந்த மைடோஸ் வந்து எங்கே நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஸ் அக்கர்ஸ் இன் ரூட், ஷூட் டிப்ஸ் அண்ட் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ் ஆஃப் பிளான்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா the chromosome number remains same in the mother cells and daughter cells. நம்ம ஃபஸ்ட்டு நம்ம டிஃப்ரென்ஸ்லேயே பார்த்தோம், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மைட்டோசிஸ் அண்ட் மியோசிஸ். மைட்டோசிஸில் ஒன் ஆஃப் த மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் வில் பி த சேம். அம்மாவுக்கு 46 குரோமோசோம் இருக்குன்னா அந்த டாட்டர் செல்லுக்குமே 46 குரோமோசோம் தான் இருக்கும். தெர் இஸ் நோ ஹாஃபாக பிரியறதுலாம் எதுவுமே கிடையாது. இட்ஸ் ஒன் ஆஃப் த மேஜர் டிஃப்ரென்ஸ். சரியா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மைட்டோசிஸ்க்கு வந்து இன்னொரு பேரும் இருக்குது, we call it as ஈக்குவேஷனல் டிவிஷன். இதை வந்து கண்டிப்பாக மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இட் இஸ் கால்ட் அஸ் ஈக்குவேஷனல் டிவிஷன். ஸோ மைட்டோசிஸ்க்கு இன்னொரு பேர் என்னது, ஈக்குவேஷனல் டிவிஷன். ஸோ இந்த மைட்டோசிஸ்லேயே வந்து நம்ம 2 டைப் பார்க்கலாம். ஒன் இஸ் கோயிங் டு பி ஓப்பன் மைட்டோசிஸ் அண்ட் அதர் ஒன் இஸ் கோயிங் டு பி க்ளோஸ்ட் மைட்டோசிஸ். ஸோ நான் இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரஸன்டேஷன் கொடுத்துருக்கேன், ஓப்பன் மைட்டோசிஸ் வர்சஸ் க்ளோஸ்ட் மைட்டோசிஸ். நம்ம வந்து மைட்டோசிஸ்னால் என்னென்னு சொல்லி பார்த்தோம். மைட்டோசிஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா we have 2 types. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஓப்பன் மைட்டோசிஸ் அண்ட் another one is க்ளோஸ்ட் மைட்டோசிஸ். ஸோ இந்த க்ளோஸ்ட் மைட்டோசிஸ்க்கும் ஓப்பன் மைட்டோசிஸ்க்கும் என்ன மேஜர் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் க்ளோஸ்ட் மைட்டோசிஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நியூக்ளியஸ் இருக்கும்.
இந்த நியூக்ளியஸ் இருக்குது, இமேஜின் நியூக்ளியஸ். அந்த நியூக்ளியஸோட என்வலப் இருக்குது பார்த்தீங்களா? இல்லை என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த நியூக்ளியஸ் என்வலப் வந்து அப்படியே தான் இருக்கும். லைக் இது வந்து பிரேக் ஆகாது. தே வில் ஆல்வேஸ் ரிமைன் இன்டாக்ட். இன்டாக்ட்னா உடஞ்செல்லாம் போகாது, அப்படியே இருக்கும். அட் த சேம் டைம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நியூக்ளியஸ்குள்ளே இருக்கிற குரோமோசோம்ஸ் எல்லாமே வந்து தே வில் பி ரீச்சிங் டு த ஆப்போசிட் எண்ட்ஸ். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த க்ளோஸ் மைட்டோசிஸில் வந்து நியூக்ளியர் என்வலப் வந்து அப்படியே இன்டாக்டாகவே இருக்கும். அதே சமயத்தில் நியூக்ளியஸ்குள்ளே இருக்கிற குரோமோசோம்ஸ் எல்லாமே தே வில் பி மூவிங் டுவர்ட்ஸ் தி ஆப்போசிட் எண்ட்ஸ். இதுதான் வந்து க்ளோஸ் மைட்டோசிஸ். ஆனால் ஓப்பன் மைட்டோசிஸில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நியூக்ளியஸ் என்வலப், நியூக்ளியஸ் சுற்றி இருக்கிற அந்த என்வலப் வந்து தே வில் பிரேக் டவுன். ஸோ ஒன்ஸ் அது வந்து பிரேக் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா உடனே கட் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி குரோமோசோம் தனித்தனியாக ஸ்ப்ளிட் ஆகிட்டு தே வில் பி ஃபார்மிங் இன்டு 2 டிஃப்ரெண்ட் செல்ஸ். இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஓப்பன் மைட்டோசிஸ் அண்ட் க்ளோஸ் மைட்டோசிஸ். சரி, இப்போ நம்ம ஓப்பன் மைட்டோசிஸ், க்ளோஸ் மைட்டோசிஸ் பார்த்தோம். இந்த மைட்டோசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா 4 டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா we have the prophase, metaphase, anaphase and telophase. ஸோ இந்த 4 ஃபேஸ் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபேஸஸ் ஆஃப் மைட்டோசிஸ். இப்போ இந்த 4 ஃபேஸஸ் பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த 4 ஸ்டேஜஸ் ஆஃப் மைட்டோசிஸை வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த 4 ஸ்டேஜஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து ப்ரோஃபேஸ். ஸோ இந்த ப்ரோஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் கிவன் அ டயக்ராமேட்டிக் ரெப்ரஸன்டேஷன். இங்கே எக்ஸாக்டாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கணும், ப்ரோஃபேஸ் இஸ் ஆல்வேஸ் அ லாங்கஸ்ட் ஃபேஸ். நம்ம இருக்கிறது 4 ஃபேஸ், மைட்டோசிஸில் நடக்கக்கூடிய 4 ஃபேஸில் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ப்ரோஃபேஸ் தான் வந்து இட் இஸ் கோயிங் டு பி த லாங்கஸ்ட். ரொம்பவே இருக்கக்கூடிய, ரொம்ப அதிக டைம் எடுக்கக்கூடிய ஸ்டேஜ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோஃபேஸ் தான். ஸோ இந்த ப்ரோஃபேஸில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரோமோசோம்ஸ், கண்டிப்பாக நான் ஏற்கனவே இந்த டாபிக் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், குரோமோசோம்ஸ் வில் பி விசிபிள் ஓன்லி டியூரிங் செல் டிவிஷன் அப்போ மட்டும்தான் வந்து குரோமோசோம்ஸ் விசிபிளாக இருக்கும். ஸோ இந்த மைட்டோசிஸில் பார்த்தீங்கன்னா இந்த மைட்டோசிஸ் ஸ்பெசிஃபிக்காக இந்த ப்ரோஃபேஸில் பார்த்தீங்கன்னா குரோமோசோம்ஸ் இனிஷியலாக எப்படி இருக்கும்னா ஒரு த்ரெட், ஒரு நூல் மாதிரி, ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த நூல் மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து விசிபிளாக இருக்கும் இதில் இந்த நியூக்ளியஸ்குள்ளே. ஸோ இந்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோஃபேஸ் வந்து 2 பிளான்ட் செல்லுமே சரி அனிமல் செல்லுமே வந்து நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பிளான்ட் செல் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கும்போது இனிஷியேஷன் ஆஃப் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ். ஸோ ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். இதில் இப்போ நான் பேசுறது வந்து பிளான்ட் செல்லில் மைட்டோசிஸ் நடக்கும்ன்றது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் லைக் சின்ன நார்மல் இந்த மாதிரி ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து நியூக்ளியோலஸ் வந்து டிஸப்பியர் ஆகிடும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, பிளான்ட் செல்லில் வந்து இந்த மைட்டோசிஸ் தட் இஸ் ப்ரோஃபேஸ் ஸ்டேஜில் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னு எடுத்துக்கிட்டோன்னா ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். செகண்ட் வந்து ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நியூக்ளியோலஸ் வந்து டோட்டலி வந்து மறைஞ்சு போயிடும். இந்த நியூக்ளியோலஸ் மறைஞ்சு போகிறது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ER, அது மட்டும் இல்லாமல் கால்கி அப்பேரட்டஸ், இது எல்லாமே வந்து டோட்டலி வந்து டிஸப்பியர் ஆயிடும். எதில்? பிளான்ட் செல்லில் இந்த ப்ரோஃபேஸ் ஸ்டேஜில். சரி, வாட் அபவுட் அனிமல் செல்? அனிமல் செல் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குரோமோசோம் இருக்குன்னா இந்த சென்டரில் ஜாயின் பண்ணுற சென்ட்ரியோல்ஸ், இந்த சென்ட்ரியோல்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அரே ஆஃப் ஃபைபர்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். சின்ன அரே ஆஃப் ஃபைபர்ஸ் மாதிரி வந்து எக்ஸ்டெண்ட் ஆக ஆரம்பிக்கும் லைக் போத் த சைட்ஸ். ஸோ இந்த அரே ஆஃப் ஃபைபர்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது தே வில் கெட் அட்டாச். எங்கே? இந்த ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் த நியூக்ளியஸில் போய் வந்து அட்டாச் ஆக ஆரம்பிக்கும். இப்போ அனிமல் செல் என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சென்ட்ரியோல்ஸ், குரோமோசோம் நடுவில் இருக்க சென்ட்ரியோல்ஸ் வந்து என்ன ஆகும்னா ஒரு சின்ன அரே ஆஃப் மைக்ரோ டியூபிள்ஸ் வந்து தே வில் கெட் எக்ஸ்டெண்டட். ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் மைக்ரோ டியூபிள்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா they will keep on extending, so they will get attached to the opposite poles. ஒரு போல்ஸ்க்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிறது will get attached. ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் மைக்ரோஃபைபிள்ஸ் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம் பார்த்தீங்களா, மூமெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை எக்ஸ்டென்ஷனாக இருக்கட்டும், இதுக்கு பேர் we call it as aster. இதுக்கு பேர் we call it as aster. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் மைக்ரோ டியூபிள்ஸ், இந்த எக்ஸ்டெண்ட் ஆகுதுலேயே சென்ட்ரியோல்ஸ்லேருந்து வரக்கூடிய மைக்ரோ டியூபிள்ஸ், அந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து we call it as aster. அண்ட் இந்த ஆஸ்டர் வந்து எதில் மட்டும் வந்து விசிபிளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதில் மட்டும் இருக்கும்னா பிளான்ட் செல்லில் மட்டும்தான் இருக்கும். அனிமல் செல்லில் மட்டும்தான் இருக்கும். பிளான்ட் செல்லில் வந்து இந்த ஆஸ்டர் வந்து விசிபிளாக இருக்காது. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த ப்ரோஃபேஸ் ஸ்டேஜ். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வில் மூவ் ஆன் டு மெட்டாஃபேஸ். ஸோ ப்ரோஃபேஸ் பார்த்துட்டோம். ப்ரோஃபேஸில் வந்து வி saw about பிளான்ட்ஸ்லையும் பார்த்தோம், அனிமல்ஸ்லையும் பார்த்தோம். அண்ட் ஆல்வேஸ் ரிமெம்பர் ப்ரோஃபேஸ் இஸ் சப்போஸ் டு பி த லாங்கஸ்ட் ஸ்டேஜ். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மெட்டாஃபேஸ். இப்போ அகைன் டயக்ராமேட்டிக் ரெப்ரஸன்டேஷன். இந்த மெட்டாஃபேஸில் பார்த்தீங்கன்னா லைக் யூ கேன் கிளியர்லி சி இப்போ இந்த ப்ரீவியஸ் ஸ்டேஜுக்கும் இந்த ஸ்டேஜுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இந்த ப்ரோஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கிளஸ்டர், ஒரு குரோமோசோம் வந்து ஒரு சின்ன கிளாஸ் அப்படியே சும்மா அப்படியே போட்டு வச்சு ஒரு அடக்கி வச்ச மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் குரோமோசோம்ஸ் வில் டோட்டலி சேஞ்ச்.
ஸோ இதில் என்ன ஆகுது இந்த மெட்டாஃபேஸில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது குரோமோசோம்ஸ் வந்து தே ஆர் அரேஞ்சிங் எந்த மாதிரி அரேஞ்ச் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏர்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் டாக் சம்திங் அபவுட் ஈக்குவேட்டர் பற்றி நம்ம வந்து படிச்சிருப்போம். ஸோ அதே மாதிரி அந்த ஒரு பொசிஷனில் தான் பார்த்தீங்கன்னா இந்த குரோமோசோம்ஸ் எல்லாமே வந்து அரேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கோம், விச் மீன் இன் ஈக்வட்டோரியல் பொசிஷன் நம்ம அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஈக்வட்டோரியல் பொசிஷன் தட் இஸ் இந்த மெட்டாஃபேஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the chromosomes are attached to the spindle fibers by kinetochore. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை நம்ம பார்க்குறோம், that is kinetochore. இந்த kinetochore is nothing but ஒரு சின்ன protein, that is a protein DNA. இந்த protein DNA எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அந்த சென்ட்ரியோலில் இருக்கும். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் என்ன பண்ணும், அந்த குரோமோசோம்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுற ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் வந்து அட்டாச் ஆகிறதுக்கு வந்து அந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் வந்து குரோமோசோம் கூட அட்டாச் ஆகிறதுக்கு வந்து இந்த கைனட்டோகோர் வந்து ஹெல்ப் பண்ணும். இந்த கைனட்டோகோர் இஸ் நத்திங் பட் அ டிஎன்ஏ ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரோட்டீன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் ஆர் அகெயின்ஸ் கேன் பி ஆஸ்க்ட் 1 mark கொஸ்டின். இந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் பற்றி பார்க்குறோம், இந்த கோடு மாதிரி தெரியுது இல்லையா, இந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ். இந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் டியூபுலின். இது வந்து லைக் இம்பார்ட்டன்ட் 1 mark கொஸ்டின். சரி, இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த குரோமோசோம்ஸ் வந்து தேர் அரேஞ்ச் ஒரு ஈக்வட்டோரியல் பொசிஷனில் வந்து தீஸ் குரோமோசோம்ஸ் ஆர் கெட்டிங் அரேஞ்ச். இதுதான் வந்து இஸ் ஆல் அபவுட் மெட்டாஃபேஸ். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ரோஃபேஸில் வந்து நார்மலாக இருக்கும். ப்ரோஃபேஸில் பார்க்கும்போது பிளான்ட் செல்லில் வந்து என்ன ஆக போகுது, லைக் அகேன் நியூக்ளியோலஸ் வந்து டோட்டலி வந்து டிஸப்பியர் ஆகிடும். கால்கை அப்பேரட்டஸ் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் எல்லாமே டோட்டலாக வந்து டிஸப்பியர் ஆயிரும். ஆனால் அதுவே அனிமல் செல்லை எடுத்துக்கிட்டோன்னா அந்த அரே வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது. சென்ட்ரியோலேருந்து அரே ஒரு மைக்ரோ டியூபிள்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். அது வந்து நம்ம ஆசிட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது வந்து ப்ரோஃபேஸோட முடிஞ்சு போச்சு. மெட்டாஃபேஸில் பார்த்தீங்கன்னா அகெயின் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பொசிஷன்ஸ், குரோமோசோம் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. தட் இஸ் குரோமோசோம்க்கு வந்து கூட வந்து அட்டாச் ஆக ஆரம்பிக்கும். எங்கேருந்து, சென்ட்ரியோலேருந்து வரக்கூடிய த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் தே கெட் அட்டாச் டு த குரோமோசோம்ஸ். அகெயின் குரோமோசோம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஒரு ஈக்வட்டோரியல் பொசிஷனில் வந்து அரேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அனாஃபேஸ். இப்போ நீங்கள் தெளிவாக பார்க்கலாம், இருந்த அந்த பிளாஸ்மா மெம்பர்ஸ் அவுட்டர் லேயர், அதுக்கும் செகண்ட் தட் இஸ் தேர்ட் ஸ்டேஜில் வரக்கூடிய அனாஃபேஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கிளியரான ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஸ்பிண்டில் ஷேப் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பிண்டில் ஷேப் ஒரு டம்பல் ஷேப் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு ஷேப் வந்து டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆகிடும். இப்போ அதே மாதிரி நீங்கள் ப்ரீவியஸ் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இன்டாக்டாக இருக்குது, ஒரு பர்ஃபெக்டான ஒரு குரோமோசோம், கரெக்டாக ஒரு எக்ஸ் ஷேப் ஒரு குரோமோசோமாக இருக்குது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அந்த குரோமோசோம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்பிளிட் அப் ஆக ஆரம்பிக்கும். இந்த ஸ்பிளிட் அப் ஆகிற ஸ்டேஜ் தான் வந்து வி கால் இட் அஸ் அனாஃபேஸ். ஸோ இந்த அனாஃபேஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, குரோமோசோம்ஸ் வந்து டோட்டலாக வந்து ஸ்பிளிட் அப் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் இந்த பொசிஷன் நீங்கள் பாருங்களேன், கார்னர்ல சென்ட்ரியோல். சென்ட்ரியோல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா they will move towards the poles. Towards the poles வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆப்போசிட் சைட் ஆஃப் த போல்ஸ்க்கு வந்து மூவ்மெண்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். குரோமேட் டோட்டலாக வந்து they will get split up. இந்த ஸ்டேஜ் தான் வந்து we call it as anaphase. ஸோ இது எப்படி இந்த ஸ்பிளிட் அப், இந்த ஸ்பிளிட்டிங் வந்து எப்படி இனிஷியேஷன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is because of something we call it as APC. ஸோ இப்போ நம்ம எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்பிளிட் அப் ஆகுது பார்த்தீங்களா, குரோமோசோம்ஸ் வந்து சிஸ்டர் குரோமோ ஈக்குவல் ஸ்பிளிட் அப் ஆகும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரியோல்ஸ் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ப்ரோட்டீன் தட் இஸ் APC அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் வந்து we call it as anaphase promoting complex. Anaphase promoting complex. ஸோ இந்த அனாஃபேஸ் ப்ரோமோட்டிங் காம்ப்ளெக்ஸ் தட் இஸ் ஷார்ட்லி கால்ட் அஸ் APC தான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ் வந்து ஸ்பிளிட் அப் ஆகிறதுக்கு அந்த ப்ராசஸை வந்து இனிஷியேட் பண்ணும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ரோஃபேஸில் எடுத்துக்கும் போது எல்லாமே சும்மா ஒரு கிளஸ்டர் ஆஃப் குரோமோசோம்ஸ் தான் இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா குரோமோசோம்ஸ் வந்து ஒரு த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சராக வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும். செகண்ட் ஸ்டேஜ் தட் இஸ் ப்ரோஃபேஸ். மெட்டாஃபேஸ் நம்ம எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட் ஆஃப் குரோமோசோம்ஸ் வந்து ஒரு ஈக்வட்டோரியல் பொசிஷனில் வந்து அலைன் ஆக ஆரம்பிக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் பற்றி இந்த இடத்துல நம்ம மென்ஷன் பண்ணுறோம். தேர்ட் அனாஃபேஸில் பார்த்தீங்கன்னா குரோமோசோம்ஸ் வந்து அலைன் ஆகிடுது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஷேப் ஆஃப் த நியூக்ளியர் மெம்பரேன், அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு டம்பல் ஷேப் மாதிரி ஃபார்ம் ஆகுது. அதே சமயத்தில் குரோமோசோம் வந்து ஈக்குவல் ஹாஃபாக வந்து பிரியுது. இதில் நடுவில் இருக்க சென்ட்ரியோலேருந்து ஈக்குவல் ஹாஃபாக பிரிஞ்சு ஆப்போசிட் சைட் ஆஃப் த போல்ஸ், இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஹாஃப் வந்து டுவர்ட்ஸ் இந்த சைட் ஆஃப் த போலுக்கும், இந்த ஹாஃப் வந்து டுவர்ட்ஸ் அனதர் சைட் ஆஃப் த போலுக்குமே வந்து மூவ் ஆக ஆரம்பிக்குது. இது எதனால் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பிகாஸ் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் கால்ட் அஸ் APC. APCயோட ஃபுல் ஃபார்ம் அகெயின் அனாஃபேஸ் ப்ரோமோட்டிங் காம்ப்ளெக்ஸ். இதுதான் வந்து இது அனாஃபேஸில் நடக்கக்கூடியது.
நெக்ஸ்ட் ஒன் லாஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா டெலோஃபேஸ். ஸோ டெலோஃபேஸ் என்ன ஆகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, 2 set of daughter chromosomes reach opposite poles of the cell. இப்போ நீங்கள் ப்ரீவியஸ் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மூவ்மெண்ட் லைக் ஸ்டார்ட் ஆகிருக்கும், ஸ்ப்ளிட் ஆகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஆனால் இந்த டெலோஃபேஸில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து இது ஒரு சைடுக்கு போலுக்கு போயிடும், இது வந்து ஆப்போசிட் சைடு ஆஃப் போலுக்கு டோட்டலாக வந்து போயிடும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த நியூக்ளியர் என்வலப். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்மா மெக்கானிக் தெளிவாக தெரியும். இந்த அவுட்டர் லேயர் டோட்டலாக வந்து இப்போ ஒரு ஷேப், ஒரு ப்ராப்பரான ஒரு டம்பல் ஷேப் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் ஒன்று எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா மைடோசிஸ் ஸ்பிண்டில் டிஸப்பியர். ஸோ இந்த ஞாபகம் டெலோஃபேஸ் இனிஷியலாக வந்து நம்ம பார்க்க போகும்போது நம்ம ஸ்பிண்டில் ஃபைபர் வந்து எந்த ஃபேஸில் வந்து நம்ம பார்த்துருப்போம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இனிஷியேஷன், தட் இஸ் ப்ரோஃபேஸில் வந்து ஸ்டார்ட் ஆகிற ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் அப்போ தான் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது இந்த மைட்டோசிஸில். அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம எடுத்துக்கும் போது டெலோஃபேஸில் வந்து இந்த ஸ்பிண்டில் ஃபைபர் டோட்டலி தே வில் கெட் டிஸப்பியர். ஸோ இந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குரோமோசோம் கூட அட்டாச் ஆகி வில் ஸ்டார்ட் டு புல், அவ்வளோதான். ஒரு த்ரெட் மாதிரி கயிறு கட்டி இழுக்கிற அந்த கதை தான். ஸோ டோட்டலாக வந்து டெலோஃபேஸில் வந்து இந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் வந்து டிஸப்பியர் ஆயிரும். அடுத்து பார்த்தீங்கன்னா டிவிஷன் ஆஃப் சைட்டோபிளாசம் ஃபாலோஸ். நம்ம பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஃபேஸோட தட் இஸ் ஆனாஃபேஸோட கேரியோகைனசிஸ் வந்து முடிஞ்சு போயிடும். கேரியோகைனசிஸ்னால் என்ன? ஸ்ப்ளிட்டிங் அப் ஆஃப் நியூக்ளியஸ் கேரியோகைனசிஸ் வந்து ப்ரீவியஸ் ஃபேஸ் ஆனாஃபேஸோட டோட்டலி வந்து முடிஞ்சு போயிடும். அடுத்து வரக்கூடிய டெலோஃபேஸில் பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாசம், டிவிஷன் ஆஃப் சைட்டோபிளாசம் நம்ம என்ன சொல்வோம்? வி கால் இட் அஸ் சைட்டோகைனசிஸ். ஸோ சைட்டோகைனசிஸ் வந்து இனிஷியேட் ஆகக்கூடியது எந்த ஸ்டேஜில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது டெலோஃபேஸ் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும், உள்ளுக்குள்ள இருக்க சைட்டோபிளாசம் கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்து டோட்டலாக வந்து ஸ்ப்ளிட் அப் ஆகாமல் டம்பல் ஷேப்காக வந்து ஃபார்ம் ஆகும். நியூக்ளியர் மெம்பரேன் ஃபார்ம்ஸ் அரவுண்ட். ஸோ இப்போ ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சைட்டோபிளாசம் சைட்டோகைனசிஸ் வந்து இனிஷியேட் ஆன உடனே குரோமோசோம்ஸும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆப்போசிட், ஒரு சைடு வந்து இந்த சைடுக்கு வந்துருச்சு, ஒரு செட்டு இன்னொரு செட் வந்து ஆப்போசிட் ஆஃப் போல்ஸ்க்கு வந்து போயிருச்சு. ஸோ ஒன்ஸ் இந்த மூவ்மெண்ட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன ஆகுது? சைட்டோபிளாசம் வந்து இனிஷியேட், சைட்டோபிளாசம் ஸ்ப்ளிட்டிங் வந்து இனிஷியேட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குரோமோசோமை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா ஒரு நியூக்ளியர் மெம்பரேன் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகுது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த செட் ஆஃப் குரோமோசோம் சுற்றி ஒரு நியூக்ளியர் என் மெம்பரேன் ஆர் நியூக்ளியர் என்வெலப் வந்து ஃபார்ம் ஆகுது. இன்னொரு செட் ஆஃப் குரோமோசோம்ஸை சுற்றி பார்த்தீங்கன்னா தட் இஸ் வி கால் அஸ் குரோமாட்டின் இல்லையா, அதை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு நியூக்ளியர் என்வெலப் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த ஸ்டேஜ் தான் வந்து வி கால் இட் அஸ் டெலோஃபேஸ் நம்ம அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டெலோஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சைட்டோகைனஸ் பற்றி நம்ம தெளிவாக பார்த்தோம், தட் இஸ் ஸ்ப்ளிட்டிங் அப் ஆஃப் மாலிகுல்ஸ் எல்லாமே வந்து இந்த டெலோஃபேஸில் வந்து நடக்க ஆரம்பிக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சைட்டோகைனஸ். நம்ம சைட்டோகைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் இந்த ஸ்டேஜில் வந்து பிளான்ட் செல்லையும் நடக்கும், அனிமல் செல்லையும் நடக்கும். இப்போ பிளான்ட் செல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து தெர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் கண்ட்ராக்டைல் ரிங். ஸோ இந்த கண்ட்ராக்டைல் இந்த ப்ராசஸ் ஆஃப் இனிஷியேஷன் ஆஃப் கண்ட்ராக்ஷன் எங்கே நடக்கும்? தட் இஸ் கண்ட்ராக்டைல் ப்ராசஸ் இனிஷியேட் ஆகிறது பிளான்ட் செல்லில் பார்த்தீங்கன்னா சைட்டோகைனஸ். ஸோ இந்த கண்ட்ராக்டைல் ப்ராசஸ் அப்படின்னா என்ன? கண்ட்ராக்டைல் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செல் இருக்குன்னா அந்த அவுட்டர் மெம்பரேன் தட் இஸ் த பிளாஸ்மா மெம்பரேன். இந்த பிளாஸ்மா மெம்பரேன் என்ன ஆகும் அப்படின்னு நம்ம நியூக்ளியஸை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மெம்பரேன். ஸோ நியூக்ளியஸ் இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செல் இருக்குது, உள்ளுக்குள்ளே இருக்க நியூக்ளியஸ், ஆனால் அந்த அவுட்டர் லேயர் இருக்கே அந்த பிளாஸ்மா மெம்பரேன் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் இடத்துல தட் இஸ் இந்த கரெக்டாக அந்த ஈக்குவல் ரீஜனில் வந்து இப்போ நான் இந்த ஆப்போசிட் போல்ஸ் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அந்த இடத்துல மட்டும் அப்படியே ஷ்ரிங்க் ஆக ஆரம்பிக்கும். ஸோ விச் கிரியேட்ஸ் அ ஷேப், ஒரு டம்பல் ஷேப் மாதிரி கரெக்டாக வந்து ஷ்ரிங்க் ஆக, நீங்கள் பார்த்தா தெரியும் கரெக்டாக இந்த ஈக்குவல் ஷேப்பில் மட்டும் கரெக்டாக ஷ்ரிங்க் ஆக ஆரம்பிக்கும். ஷ்ரிங்க் ஆக ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ரிங் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி ஃபார்ம் ஆகும், 2 ரிங் மாதிரி ஃபார்ம் ஆகுதா. இந்த ரிங் வந்து வி கால் இட் அஸ் கண்ட்ராக்டைல் ரிங். ஸோ இந்த கண்ட்ராக்டைல் ரிங் பார்த்தீங்கன்னா இட் இஸ் மேட் ஃப்ரம் த மயோசின் அண்ட் ஆக்டின். இந்த ப்ரீவியஸ் ஸ்டேஜஸில் இருக்கக்கூடிய இந்த ஆக்டின் மயோசின் அதெல்லாமே வந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ராக்டைல் ரிங் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு வந்து ஒரு பேஸாக இருக்கும். ஸோ இந்த கண்ட்ராக்டைல் பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ராக்டைல் ஃபோர்ஸ் இஸ் ஜென்ரேட்டட் பை த ஃபைப்ரில். ஸோ அகெயின் இந்த ஃபைப்ரில்ஸ்னால தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்ஸ், கண்டிப்பாக ஒரு செல் வந்து ஈக்குவட்டோரில் வந்து ஷ்ரிங்க் ஆகுது அப்படின்னு நீங்கள் ரீஜனில் ஷ்ரிங்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் கைண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் நீடட். இந்த ஃபோர்ஸ் வந்து எதாவது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபைப்ரில்ஸ் தான் வந்து தே வில் ஸ்டார்ட் டு இனிஷியேட் திஸ் கைண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வி கால் அஸ் சைட்டோகைனஸ் இன் பிளான்ட்ஸ். ஸோ இப்போ ஒன்ஸ் என்ன ஆகுது இந்த கண்ட்ராக்டைல் ரிங் ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஷேப் ஃபார்ம் ஆகிடுது, இட் வில் கெட் ஸ்ப்ளிட் அப். ஸோ 2 ஸ்டேஜஸாக வந்து 2 செல்லாக வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த மைடோசிஸில் வந்து எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க தெர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் சிக்னிஃபிகன்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் நம்ம பார்த்துட்டோம், ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், டெலோஃபேஸ், ஆனோஃபேஸ் அண்ட் வி சா வாட் இஸ் ஓப்பன் மைடோசிஸ், க்ளோஸ் மைடோசிஸ்னாலும் என்னென்னு பார்த்தோம். இப்போ வந்து பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா சிக்னிஃபிகன்ஸ். ஸோ வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆர் வாட் இஸ் ஸ்பெஷாலிட்டி ஆஃப் திஸ் மைடோசிஸ் நம்ம அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லைக் மதர் செல் அண்ட் டாட்டர் செல் ரெண்டுமே வந்து சேமாக இருக்கும். பிகாஸ் இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு செல் வந்து 2ஆக வந்து டிவைட் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம். அப்போ என்ன பார்த்தீங்கன்னா
அச்சர் செல் அம்மா மதர் செல் மாதிரி தான் வந்து டாட்டர் செல்மே ஒன்று இருக்க போகுது. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி மைட்டோசிஸ் வந்து ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனோட ரிசல்ட்டாக மட்டும்தான் இருக்க முடியும். ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வி ஆல்வேஸ் நோ வெறும் ஒரே ஒரு பேரண்ட் மட்டும்தான் வந்து இன்வால்வ்டாக இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அமீபா இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தெளிவாக இருக்கும். ஸோ வாட் வில் ஹேப்பன் அசல் அப்படியே அமீபா ஈஸ்ட்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம படிச்சிருப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து இன்னொரு செல், இது வந்து இன்னொரு செல்லாக வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இது எல்லாமே வந்து ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் தான் வந்து மைட்டோசிஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அதே சமயத்தில் நம்ம படிச்சிருப்போம் குரோமோசோம் நம்பரும் பார்த்தீங்கன்னா மதர் செல்லுக்கு எவ்வளோ இருக்கோ அதே சேம் அமௌண்ட் ஆஃப் குரோமோசோம்ஸும் தான் வந்து பார்த்தீங்கன்னா டாட்டர் செல்லுக்குமே வந்து இருக்கும். ஸோ இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மைட்டோசிஸ். அடுத்த இம்பார்ட்டன்ட் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மைட்டோசிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ரோத். ஸோ மைட்டோசிஸில் பார்த்தீங்கன்னா த ரேட் ஆஃப் க்ரோத் வந்து எப்பவுமே வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் கம்பேர் பண்ணுறதை விட. அடுத்த மியோசிஸ் கம்பேர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மைட்டோசிஸ் வந்து டக்கு தே கீப் ஆன் டிவைடிங். டிஷ்யூ டிவிஷன் வந்து ரொம்பவே வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ க்ரோத் வந்து இட் ஆல்வேஸ் கீப் ஆன் இன்க்ரீசிங். நெக்ஸ்ட் சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிப்பேரிங் ஆஃப் டேமேஜ் டிஷ்யூஸ். கண்டிப்பாக வந்து ஒரு செல் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னா கண்டிப்பாக அந்த இருக்கிற பழைய டிஷ்யூ வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கு புது டிஷ்யூ வந்து ஃபார்ம் ஆகும். So repairing of tissues also happens in this mitosis. Next one பார்த்தீங்கன்னா in flowering plants. So flowering plantsல என்ன ஆகும், for example bulbs, நம்ம onion bulbs அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, onion bulbs, potato tubers, rhizomes இதெல்லாம் நம்ம சொல்லும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு புது பிளான்ட் வந்து கிரியேட் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம். அப்படி புது பிளான்ட் வந்து கிரியேட் ஆகும் பார்த்தீங்கன்னா சேம் தேல் பி டிட்டோ லைக் பிகாஸ் எல்லாமே ஏசெக்ஷுவல் லைக் இதெல்லாமே வந்து வெஜிடபிள் ப்ராபகேஷன் பை அப்படின்னு படிச்சிருப்போம் ஆல்ரெடி. ஸோ பை ஆனியன் பல்பாக இருக்கட்டும் இல்லை போய்ட்டு டியூபர்ஸாக இருக்கட்டும் ரைசோம்ஸாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த புது பிளான்ட் ப்ரொடியூஸ் ஆகிருக்கிறது அப்படியே தே வில் பி சிமிலர் டு தட் ஆஃப் த மதர் பிளான்ட். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரீஜென்ரேஷன். ஸோ ரீஜென்ரேஷன் நம்மளுக்கு சொல்லும் போது ஞாபகம் வருது நம்ம பார்த்துருப்போம் ஸ்டார் ஃபிஷ், விச் மீன்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ரிப்பேரிங் ஆஃப் டேமேஜ் டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். விச் மீன்ஸ் ரிப்பேர் டிஷ்யூஸை வந்து லைக் டோட்டலாக வந்து டேமேஜ் ஆன டிஷ்யூஸ் வந்து டோட்டலாக ரிப்பேர் பண்ணுறதுக்கு தான் வந்து புது டிஷ்யூஸ் வந்து தேல் பி ஃபார்மிங். நிறைய டிஷ்யூஸ் வந்து ஈக்குவலாக ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிமிலர் கான்செப்ட் தான் வந்து ஸ்டார் ஃபிஷ்ஷோட நடக்கும். நம்ம ஸ்டார் ஃபிஷ்ஷில் வந்து ரீஜெனரேஷன் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் கான்செப்ட் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் ஸ்டார் ஃபிஷ்ஷோட ஒரு ஆர்ம் வந்து கட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக இன்னொரு ஆர்ம் வந்து அதை ஹீல் பண்ணிவிட்டு இன்னொரு ஆர்ம் வந்து டோட்டலி வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்கும். இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மைட்டோசிஸ் இட் ஹேப்பன்ஸ் பிகாஸ் ஆஃப் த மைட்டோசிஸ். ஸோ தீஸ் ஆர் த சிக்னிஃபிகன்ஸ். ஸோ சிக்னிஃபிகன்ஸ் நம்ம அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து க்ரோத் இருக்கும், ரிப்பேரிங் ஆஃப் டேமேஜ் டிஷ்யூஸ், அதே மாதிரி ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். வி saw சம்திங் அபவுட் ரீஜென்ரேஷன் அண்ட் வி saw சம்திங் அபவுட் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ இந்த மாதிரி ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லும் போது கூட பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மதர் செல்லுக்கு எவ்வளோ குரோமோசோம்ஸ் இருக்கோ சேம் செட் ஆஃப் குரோமோசோம்ஸ் வந்து டாட்டர் செல்ஸ்க்குமே இருக்கும். ஸோ தீஸ் ஆர் ஆல் அபவுட் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மைட்டோசிஸ். அதே சமயத்தில் ஞாபகம் வச்சுக்கோங்க டைம் வில் பி வெரி லெஸ். தட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃப்ளவரிங் பிளான்ட்ஸில் நம்ம பார்த்தோம். ஃப்ளவரிங் பிளான்ட்ஸில் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பல்ப்லேருந்து இருக்கட்டும் இல்லை டியூபர்ஸ்லேருந்து இருக்கட்டும் இல்லை ரைசோம்ஸ்லேருந்து இருக்கட்டும் ஒரு புது பிளான் நம்ம லைக் ஃபார்ம் ஆகுது கிரியேட் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கும் போது டைம் த க்ரோயிங் பீரியட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது எல்லாமே வந்து ரொம்பவே வந்து கம்மியாக இருக்கும். டக்கு நடக்கும் எல்லாமே இல்லை மைட்டோசிஸில் வென் கம்பேர்ட் டு த அதர் ஒன் தட் இஸ் த மியோசிஸ். இட்ஸ் ஆல் அபவுட் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மைட்டோசிஸ். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா மியோசிஸ் பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு த்ரோனா. நம்ம வந்து ப்ரீவியஸ் டாபிக்ஸில் பார்த்தீங்கன்னா வி saw அபவுட் மைட்டோசிஸ். ஸோ மைட்டோசிஸில் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேஜ் ஆஃப் மைட்டோசிஸ், வி saw மைட்டோசிஸ்னால் என்ன இதெல்லாமே வந்து நம்ம பார்த்தோம். இப்போ வந்து நம்ம மியோசிஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மியோசிஸ் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி மியோசிஸில் வந்து 2 ஸ்டேஜஸ் இருக்குது. மியோசிஸ் 1 இருக்குது, மியோசிஸ் 2 இருக்குது. நம்ம இன்றைக்கி மெயினாக வந்து மியோசிஸ் 1 பற்றி வந்து கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ மேஜராக வந்து மைட்டோசிஸ்க்கும் மியோசிஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றது அகெயின் நம்ம ப்ரீவியஸ் ஸ்லைட்ஸ்லேயே பார்த்தோம். ஜஸ்ட் ஒரு சின்ன ரீகேப். மைட்டோசிஸ் பார்த்தீங்கன்னா இட் ஹேப்பன்ஸ் லைக் ஏசெக்ஷுவலாக ரீப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆர்கானிசம்ஸில் மட்டும்தான் வந்து மைட்டோசிஸ் வந்து நடக்கும். ஆனால் மியோசிஸ் பார்த்தீங்கன்னா இட் ஹேப்பன்ஸ் செக்ஷுவலி ரீப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆர்கானிசம்ஸில் தான் வந்து இந்த மியோசிஸ் ஸ்டேஜஸ் வந்து நடக்கும். மோரோவர் பார்த்தீங்கன்னா மைட்டோசிஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குவிக்கான ஒரு ப்ராசஸாக இருக்கும். மியோசிஸ் வந்து அந்தளவுக்கு ஒரு குவிக்கான ஒரு ப்ராசஸ் வந்து கிடையாது. ஸோ மைட்டோசிஸ் அண்ட் மியோசிஸ்க்கு இருக்கக்கூடிய இன்னொரு மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மைட்டோசிஸில் வந்து ஒரு பேரண்ட்ஸ் செல்லேருந்து ஒரு டாட்டர் செல் அட் இஸ் டாட்டர் செல்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது குரோமோசோம் நம்பர் மைட்டோசிஸில் வந்து மதர் செல்லுக்கு வந்து எவ்வளோ குரோமோசோம் இருக்கோ சேம் அமௌண்ட் ஆஃப் குரோமோசோம் தான் வந்து டாட்டர் செல்ஸ்க்கும் இருக்கும். ஆனால் மியோசிஸில் பார்த்தீங்கன்னா மியோசிஸில் வந்து மதர் செல்லுக்கு வந்து எவ்வளோ குரோமோசோம்ஸ் இருக்கோ டாட்டர் செல்ஸ்க்கு வந்து அப்படியே ஹாஃப் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மதர் செல்லில் வந்து 64 செட் ஆஃப் குரோமோசோம்ஸ் 64 குரோமோசோம்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா டாட்டர் செல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஹாஃப் தட் இஸ் 32 வந்து டிவைட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ மைட்டோசிஸில் வந்து ஒரு மதர் செல்லேருந்து 2 டாட்டர் செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும்.
இப்போ மியோசிஸில் பார்த்தீங்கன்னா ஒரு மதர் செல்லேருந்து 4 டாட்டர் செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் மைட்டோசிஸ் அண்ட் மியோசிஸ். இது வந்து நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். பிகாஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தீங்கன்னா அகெயின் ஒரு 2 or 3 மார்க் கொஸ்டின்லேருந்து இதெல்லாமே வந்து வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இப்போ நம்ம டீட்டெயில்டாக வந்து மியோசிஸ் 1 பற்றி நம்ம போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மியோசிஸ். நம்ம டிஃப்ரென்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் மைட்டோசிஸ்னால் என்ன, மியோசிஸ்னால் என்ன அப்படின்னு. ஸோ இதுவே மியோசிஸ் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இட் டேக்ஸ் பிளேஸ் ஒன்லி இன் த ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ். தட் இஸ் செக்ஷுவலி ரீப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆர்கானிசம்ஸில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸில் மட்டும்தான் வந்து இந்த மியோசிஸ் வந்து நடக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அகைன் செகண்ட் பாயிண்ட் வந்து டாட்டர் செல்ஸ் வந்து they will be containing half the set of chromosomes. அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி அம்மாவுக்கு வந்து தட் இஸ் பேரண்ட் செல்லில் வந்து that is if they have 64 chromosomes, daughter செல்க்கு வந்து அப்படியே வந்து half ஆகிடும். நெக்ஸ்ட் இதில் வந்து ஒரு டேர்ம் பார்த்தீங்கன்னா ஹாப்ளாய்டு அப்படின்ற டேர்ம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஏற்கனவே வந்து இந்த டாப்பிக்லேயே நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்போம் ஹாப்ளாய்டு என்ன டிப்ளாய்டு பார்த்துருப்போம். அண்ட் வி ஆல்சோ saw the difference also between haploid and diploid. இப்போ நம்ம இங்கே ஹாப்ளாய்டு மட்டும் இருக்கிறதுனால அங்கே ஒரு சின்ன ரீகேப். ஹாப்ளாய்டுனா என்ன? ஹாப்ளாய்டு மீன்ஸ் சிங்கிள் செட் ஆஃப் குரோமோசோம்ஸ். தட் இஸ் அதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாப்ளாய்ட். ஸோ சிங்கிள் செட் ஆஃப் குரோமோசோம்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம்? ஹாப்ளாய்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஹாப்ளாய்ட் ஸ்பெர்ம்ஸ் வந்து எங்கே ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the formation will happen in the testis. அதே மாதிரி ஹாப்ளாய்ட் எக்ஸ் இது வந்து எங்கே ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவரீஸில் தான் வந்து ஃபார்ம் ஆகும். நம்ம வந்து அகெயின் நம்ம வந்து ப்ரீவியஸ் டாபிக்ஸில் பார்த்துருப்போம் மேல் கேமிட்னா என்ன. மேல் கேமிட் வந்து we saw it as sperms. இதுவே ஃபீமேல் கேமிட்னா என்ன? எக்ஸ். ஸோ இந்த ஹாப்ளாய்ட் கேமிட்ஸ் தட் இஸ் ஹாப்ளாய்ட் மேல் கேமிட்டாக இருக்கட்டும் இல்லை ஹாப்ளாய்ட் ஃபீமேல் கேமிட்டாக இருக்கட்டும். ஹாப்ளாய்ட் மேல் கேமிட் வந்து எதில் ஃபார்மேஷன் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா டெஸ்டிஸில் ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி ஹாப்ளாய்ட் ஃபீமேல் கேமிட் வந்து எதில் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஹேப்பன்ஸ் இன் த ஓவரீஸ். இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே வந்து வி saw about ஜென்ரலாக ஒரு வந்து நார்மலாக ஒரு செக்ஷுவலாக ரீப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆர்கானிசம்ஸ். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ இன் ஃப்ளவரிங் பிளான்ஸ் நம்ம ப்ரீவியஸாக பார்த்தது வந்து செக்ஷுவலாக ரீப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆர்கானிசம்ஸில் ஹாப்ளாய்ட் இதெல்லாம் பார்த்தோம். இப்போ வந்து ஃப்ளவரிங் பிளான்ஸில் எடுத்துக்கிட்டோன்னா there is a term called as microsporogenesis and megasporogenesis. இந்த term வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து நியூவாக இருக்கலாம். ஸோ let us know what is microsporogenesis and megasporogenesis. மைக்ரோ, ஸோ இந்த டேர்மை பிரிச்சிங்கன்னா தெரியும் மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ். அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்போர்ஸ். இந்த ஸ்போர் ஃபார்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அது சின்ன சின்ன ஸ்போர் ஃபார்மேஷன் வந்து எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போலன் சாக்ஸ் இந்த பிக்சரில் கொடுத்துருக்கேன் தெளிவாக. இந்த போலன் சாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்போர் ஃபார்மேஷன் இருக்கும். இது மொத்தமாக இந்த மைக்ரோஸ்போர்ஸ் ஃபார்மேஷன் எங்கே இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இட் வில் பி ஹேப்பனிங் இன் த ஆந்தர். அதே மாதிரி மெகாஸ்போரோஜெனிசிஸ். இப்போ மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்போர்ஸ். அப்போ மெகாஸ்போரோஜெனிசிஸ் என்ன? அந்த ஸ்போர்ஸ் வந்து டெவலப் ஆகும். ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்போர்ஸ் வந்து மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ். அந்த ஸ்போர்ஸ் வந்து டெவலப் ஆகிற ஸ்டேஜ் தான் வந்து we call as megasporogenesis. ஸோ இந்த மெகாஸ்போரோஜெனிசிஸ் வந்து எதில் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் பி ஹேப்பனிங் இன் த ஓவியம். ஸோ மியோசிஸ்னு ஒரு பேசிக்கான ஒரு இண்டக்ஷன் வந்து இதுதான். இப்போ இந்த மியோசிஸ் நம்ம எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம மைட்டோசிஸ்லையும் பார்த்தோம் we had several stages. ப்ரோஃபேஸ் மெட்டாஃபேஸ் நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. அதே மாதிரி மியோசிஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டேஜ் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோஃபேஸ். ஸோ மியோசிஸில் 1ல் பார்த்தீங்கன்னா அகெயின் ப்ரோஃபேஸ் 1 இருக்கும். மியோசிஸ் 2ல் பார்த்தீங்கன்னா யூ வில் பி ஹேவிங் ப்ரோஃபேஸ் 2. இப்போ ப்ரோஃபேஸ் 1 நம்ம மியோசிஸ் 1 தான் பார்க்க போகிறோம். ஸோ இல்லை ப்ரோஃபேஸ் 1 என்னன்றது பார்க்கலாம். இந்த ப்ரோஃபேஸ் என்னென்னு பார்த்துக்கும் போது நம்ம மைட்டோஸ்லேயும் நம்ம பார்த்துருப்போம் இட் இஸ் செட் டு பி த லாங்கஸ்ட் ஆஃப் த டியூரேஷன். எப்பவுமே ஞாபகம் 1 மார்க்கில் எம்சிக்யூவில் வந்து கேட்பாங்க. நம்ம இந்த இந்த செல் சைக்கிளே நம்ம எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ப்ரோஃபேஸ் தான் வந்து ரொம்ப லார்ஜஸ்ட் நடக்கக்கூடிய டைம் வந்து ரொம்ப லார்ஜஸ்ட்டாக இருக்கும். ஸோ ப்ரோஃபேஸ் செட் டு பி த லாங்கர் ஆஃப் த டியூரேஷன். இந்த ப்ரோஃபேஸை எடுத்துக்கிட்டோன்னா இட் கேன் பி டிவைடட் இன்டூ 5 சப் ஸ்டேஜஸ். இந்த ஸ்டேஜஸ் பார்த்தீங்கன்னா அகெயின் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம கண்டிப்பாக இதை மெமரைஸ் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா லெப்டோட்டீன், ஜைகோட்டீன், பாக்கிட்டீன், டிப்ளோட்டீன் அண்ட் டயாகைனசிஸ். ஸோ இந்த 5 ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ப்ரோஃபேஸ் 1ல் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சப்டிவிஷன். ஸோ நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜஸ் வந்து நம்ம கேட்கும்போது இட்ஸ் ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட் நம்ம டயக்ராமோட அகைன் நான் ஏற்கனவே நிறைய ஸ்டேஜ் சொல்லியிருப்பேன். டயக்ராம் ஃபஸ்ட் நீங்கள் தரவாயிட்டிங்கன்னா போதும் கான்செப்ட் வந்து ஈஸியாக புரியும். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா I have given the diagrammatic representation of different stages of prophase 1. So first நான் சொன்ன மாதிரி லெப்டோட்டீன். ஸோ இந்த லெப்டோட்டீன் நம்ம எடுத்துக்கும் போது சரி இப்போ லெப்டோட்டீன் நம்ம எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா டயக்ராமில் தெளிவாக தெரியுது. கேன் யூ சி இங்கே வந்து குரோமோசோம்ஸ் இருக்கா?
ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம ஏற்கனவே குரோமோசோம் எப்போ விசிபிளாக இருக்கும், இட் வில் பி விசிபிள் ஒன்லி டியூரிங் செல் டிவிஷன் அப்படின்ற கான்செப்ட் நம்ம எல்லாருக்குமே தெளிவாக தெரியும். ஸோ இந்த லெப்டோட்டின் ஸ்டேஜில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ நார்மலாக வந்து மைக்ரோஸ்கோபிக் லைட் அந்த வியூவிலே பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து குரோமோசோம் வந்து விசிபிளாக இருக்க ஆரம்பிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த லெப்டோட்டின் ஸ்டேஜஸில் வந்து குரோமோசோம் வந்து கண்டென்ஸ் ஆகும். ஸோ குரோமோசோம் கண்டென்ஸ் ஆகும் அப்போ ஸ்டார்ட் டு ஷ்ரிங்க். குட்டியாக வந்து லைக் லென்த்தியாக இருக்கிறது வந்து குட்டியாக வந்து இதில் ஸ்டார்ட் டு ஷ்ரிங்க். கண்டென்சேஷன் ஆஃப் குரோமோசோம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கண்டென்சேஷன் ஆஃப் குரோமோசோம் வந்து எந்த ஸ்டேஜ் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் ஹேப்பன் இன் லெப்டோட்டின். அதே சமயத்தில் சுற்றி வந்து யூ கேன் see the formation of nuclear envelope. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, லெப்டோட்டின் ஸ்டேஜ் வந்து ரெண்டே விஷயம் மட்டும் தான் நடக்கும். ஒன்று வந்து நியூக்ளியர் என்வலப், சுற்றி நியூக்ளியஸ் என்வலப் வந்து ஃபார்மேஷன் இருக்கும். செகண்ட் பார்த்தீங்கன்னா கண்டென்சேஷன் ஆஃப் நியூக்ளியஸ் வில் ஹேப்பன். லெப்டோட்டினுக்கு அடுத்து வர ஸ்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா ஜைகோட்டின். ஜைகோட்டினில் நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்கிற டயக்ராமுக்கும் செகண்ட் இருக்கிற டயக்ராமுக்கும் நீங்கள் உத்து பார்த்தா சின்ன டிஃப்ரென்ஸ் தெரியும். ஜஸ்ட் ஒரு ஃபஸ்ட் டயக்ராமில் பாருங்கள், லெப்டோட்டினில் நார்மலாக வந்து குரோமோசோம் வந்து கண்டென்ஸ் ஆக ஆரம்பிக்குது. ஆனால் இதுவே செகண்ட் ஸ்டேஜில் பாருங்கள் ஜைகோட்டினில் இந்த ரெண்டு குரோமோசோமுக்கு நடுவில் யூ கேன் see some shading. ஒரு சின்ன காம்ப்ளெக்ஸ், ஒரு சின்ன ஒரு மெட்டீரியல் மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். இந்த மெட்டீரியலுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சினாப்டோனர்மல் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சினாப்டோனிமல் காம்ப்ளெக்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இட் இஸ் ஃபார்ம்ட் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் டிஎன்ஏ, அவ்வளோதான். ஸோ இந்த சினாப்டோனர்மல் காம்ப்ளெக்ஸ் வந்து எந்த ஸ்டேஜில் ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃபார்ம்ட் ஒன்லி டியூரிங் த ஜைகோட்டின் ஸ்டேஜ். ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து குரோமோசோம் ஷ்ரிங்க் ஆகுது, கண்டென்ஸ் ஆகுது. செகண்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ரெண்டு குரோமோசோமுக்கு நடுவில் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகுது. அந்த காம்ப்ளெக்ஸ்க்கு பேர் நம்ம என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா சினாப்டோனர்மல் காம்ப்ளெக்ஸ். இந்த செகண்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா குரோமோசோம் பேரிங் ஹேப்பன்ஸ். ஸோ நீங்கள் பார்த்தா தெரியுது வந்து இஷ்டத்துக்கு ஃபஸ்ட் ஸ்டேஜில் குரோமோசோம் வந்து இஷ்டத்துக்கு ஒரு ஷேப் ஒரு டைரக்ஷனில் வந்து இருக்கும். ஆனால் செகண்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா தே ஆர் கம்மிங் அண்ட் ஜாயினிங் டுகெதர். எதனால ஜாயின் ஆகுது? லைக் சிமிலர் கைண்ட் ஆஃப் க்ளூ. நம்ம வந்து ரெண்டு ப்ராடக்ட் வந்து நம்ம கம் போட்டு ஒட்ட வைப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் அது ஒரு லைக் இட் ஆக்ட்ஸ் ஆஸ் அ க்ளூ. ரெண்டு குரோமோசோம் வந்து ஒன்றா வந்து பேர் பண்ண வைக்குது. இந்த பேர் பண்ணுற ஸ்டேஜுக்கு தான் ஆர் இந்த பேர் பண்ணுற ப்ராசஸ்க்கு வந்து we call it as synapses. ஸோ இந்த பேரிங் synapses எப்படி நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இட் happens because of the synaptonormal complex. Third stage என்னன்னு பார்த்தீங்கன்னா packaging. இப்போ again come back. இப்போ ஜைகோட்டின் ஸ்டேஜில் பாருங்கள் இந்த பேரிங் காம்ப்ளெக்ஸ் இருக்கா, இந்த ஸ்டேஜில் பாருங்கள் நம்மளுக்கு ஒரு எக்ஸ் ஷேப் குரோமோசோம் ஒரு பர்ஃபெக்டான ஒரு எக்ஸ் ஷேப்க்கு வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். நார்மலாக வந்து ஒரு ஸ்ட்ராண்ட்ஸ் த்ரெட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி தான் குரோமோசோம் விசிபிளாக இருந்தது இதில் இந்த ஃபஸ்ட்டு 2 ஸ்டேஜஸில். ஆனால் இந்த தேர்ட் ஸ்டேஜில் பாருங்கள் ஒரு ப்ராப்பரான ஒரு எக்ஸ் ஷேப் வந்து ஃபார்மேஷன் இருக்கும். பட் ஸ்டில் ஈவன் தோ அந்த சினாப்டோனோமல் காம்ப்ளெக்ஸ் வந்து இருக்க தான் செய்யுது. பிகாஸ் அந்த பர்ஃபெக்டான எக்ஸ் ஷேப் ஃபார்மேட் ரெண்டு எக்ஸ் ஷேப்பையும் வந்து லைக் பேர் பண்ண வைக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தட் இஸ் பர்ஃபெக்டாக இந்த பேக்கெட்டிங் ஸ்டேஜில் தான் பார்த்தீங்கன்னா கிராசிங் ஓவர் அக்கர்ஸ். ஸோ கிராசிங் ஓவர்னா என்ன அப்படின்னு சொல்லும்போது இந்த ரெண்டு செட் ஆஃப் குரோமோசோம் இருக்கும்போது இன்ஃபர்மேஷன் பேரிங்கும் சரி லைக் ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன் எல்லாமே தான் வந்து வி கால்ட் அஸ் கிராசிங் ஓவர். இந்த கிராசிங் ஓவர் இந்த ஸ்டேஜ் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா பேக்கெட்டிங். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குரோமோஸ் வந்து பர்ஃபெக்டாக வந்து டெவலப் ஆகிடுது. அதே சமயத்தில் வந்து தே ஆர் பிகினிங் டு பேர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வி ஹேவ் 2 செட் ஆஃப் குரோமோசோம்ஸ். ஸோ ஒரு குரோமோசோமில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன இருக்கும், வில் பி ஹேவிங் 1 சென்ட்ரோமியர். நார்மலாக ஒரு எக்ஸ் குரோமோசோம் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கும் போது இந்த சென்டரில் இருக்க டாட் தட் இஸ் பேர் பண்ணுற பாண்டை தான் வந்து வி கால் இட் அஸ் சென்ட்ரோமியர். இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா வந்து தெளிவாக தெரியும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா யூ கேன் see லைக் இந்த இடத்துல ஒரு டாட் இருக்கணும், இந்த இடத்துல. ஸோ ஒரு 2 செட் ஆஃப் சென்ட்ரோமியர்ஸ் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டிப்ளோட்டின். ஸோ டிப்ளோட்டினில் பார்த்தீங்கன்னா இந்த மிடில் இருக்கிற சினாப்டோனோமல் காம்ப்ளெக்ஸ் வந்து டோட்டலாக வந்து உங்களுக்கு டிஸப்பியர் ஆகிருக்கும். பார்த்தீங்களா, டோட்டலாக அது டிஸப்பியர் ஆகிட்டு அந்த பாண்டிங் வந்து இருக்கவே இருக்காது. ஸோ சினாப்டோனோமல் காம்ப்ளெக்ஸ் டிஸப்பியர் ஆகக்கூடிய ஸ்டேஜ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிப்ளோட்டின் தான். அண்ட் இதில் இன்னொரு டேர்ம் கொடுத்துருக்காங்க சியாஸ்மா. சியாஸ்மானா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே ஒரு செட் ஆஃப் குரோமோசோம் இன்னர் செட் ஆஃப் குரோமோசோம் வந்து ரெண்டுமே வந்து ஜாயின் ஆகும். பார்த்தீங்களா, அந்த ஜாயின் ஆகிற ஸ்பாட்டை தான் வந்து வி கால் இட் அஸ் சியாஸ்மா. நெக்ஸ்ட் ஒன் ஃபைனல் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா டயகைனசிஸ். இந்த டயகைனசிஸில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து இந்த சினாப்டோனோமல் காம்ப்ளெக்ஸ் டோட்டலாக வந்து போயிட்டுருக்கும். அதே சமயத்தில் சென்ட்ரோமியர் தெரியுதுங்களா, சென்ட்ரோமியர் வந்து நல்லா தெளிவாக வந்து விசிபிளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபர்தர் கண்ட்ராக்ஷன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இனிஷியலாக பார்த்துருப்போம் குரோமோசோம் வந்து கண்டென்ஸ் ஆகும். ஃபைனல் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக டிப்ளோட்டின் ஸ்டேஜ் வரைக்கும் ஒரு எக்ஸ் வரைக்கும் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். இந்த டயகைனசிஸில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக இப்போ குரோமோசோம் லென்த் இருக்குன்னா அது இன்னுமே வந்து டோட்டலாக வந்து தே வில் ஸ்டார்ட் டு ஷ்ரிங்க். அதே மாதிரி இந்த டயகைனசிஸ் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நியூக்ளியர் என்வலப்போ சரி சுற்றி இருக்க நியூக்ளியஸ் போர் எல்லாமே வந்து டோட்டலாகவே தே வில் ஸ்டார்ட் டு டிஸப்பியர். எல்லாமே டோட்டலாக டிஸப்பியர் ஆகிடும். அதே சமயத்தில் இந்த குரோமோசோம் வந்து தே வில் ஸ்டார்ட் டு ஷ்ரிங்க் ஃபர்தர். ஸோ தீஸ் ஆர் த 5 stages in the prophase 1.
ஸோ ப்ரோஃபேஸ் 1 பொறுத்த வரைக்கும் அகெயின் லெப்டோட்டின், ஜைகோட்டின், பேக்கெட்டின், டிப்ளோட்டின் அண்ட் டயகைனசிஸ். ஸோ ஸ்டார்டிங் ரொம்ப சிம்பிள். அகெயின் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டயக்ராம் மட்டும் தெளிவாக வச்சுக்கோங்க. டயக்ராம் தெளிவாக இருந்தாலே போதும், அதை வச்சு உங்களால் கண்டென்ட் எழுத முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஜஸ்ட் குரோமோசோம் வந்து கண்டென்சேஷன் ஆஃப் குரோமோசோம் வில் ஹேப்பன், நியூக்ளியர் என்வலப்புமே வந்து இருக்கும். ஜைகோட்டினில் நடுவில் வந்து என்ன ஃபார்ம் ஆகுது, சினாப்டோனோமல் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் பேக்கெட்டினில் இமேஜின் இந்த பேர்லேயே வந்து யூ ஹேவ் த ஆன்சர் பேக்கெட்டின். ஸோ பேக் ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம பேக் பண்ணுறோம். ஸோ பேக் என்ன பண்ணுறோம், லைக் ஃபுல்லாக டோட்டலாக நசுக்கி முடிச்சு ஒரு கவரில் பேக் பண்ணுறோம். அதே மாதிரி டோட்டலாக வந்து பேக் பண்ணும்போது தே ஸ்டார்ட் டு ரீகெயின் திஸ் ஷேப். இல்லை பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் எக்ஸ் குரோமோசோம் ஷேப் இருக்குது. ஆனால் இந்த பேக்கெட்டிங் ஸ்டேஜில் உங்களுக்கு எல்லாம் ஒரு ப்ராப்பரான எக்ஸ் குரோமோசோம் ஷேப் வர ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் பேக்கேஜ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் இந்த இடத்துல சினாப்சிஸ் வந்து நடக்க ஆரம்பிக்கும். அண்ட் மோர் ஓவர் கிராசிங் ஓவர் ஆல்சோ நடக்கிறது என்ன ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா பேக்கெட்டினில் தான் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் டிப்ளோட்டினில் ஓரளவுக்கு இந்த சினாப்டோனல் காம் டோட்டல் டிஸப்பியர் ஆக ஆரம்பிக்கும். ஃபைனலாக டயகைனசிஸில் சென்ட்ரோமியர் வந்து இருக்கும். அதே சமயத்தில் குரோமோசோம் வந்து ஃபர்தராக வந்து ஷ்ரிங்க் ஆக ஆரம்பிக்கும். இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் மியோசிஸ் 1ல வந்து ப்ரோஃபேஸ். செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் மியோசிஸில் பார்த்தீங்கன்னா will be having the metaphase. இப்போ நான் வந்து again ஒரு overall diagrammatic representation கொடுத்துருக்கேன். that is prophase 1, metaphase 1, anaphase 1, telophase and cytokinesis. cytokinesisனா என்னன்றது again நம்ம previous slideஸ்லேயே பார்த்தோம். cytokinesisனா என்ன, again formation, splitting up of cytoplasm. karyokinesisனா என்ன, splitting up of nucleus. so nucleus split ஆகிறது karyokinesis சொல்லியிருப்போம். cytokinesisனா என்ன, splitting up of cytoplasm. so in the that is prophase meiosis 1ல last stage என்ன பார்த்தா telophase and cytokinesis, which means the splitting up of cytoplasm. சரி prophase 1 நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். what happens again ஒரு overall வியூவாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா crossing over மெயினாக வந்து அக்கர் ஆகும். நியூக்ளியர் என்வலப் டோட்டலாக வந்து டிஸப்பியர் ஆயிரும். குரோமோசோமும் பார்த்தீங்கன்னா ஃபர்தராக வந்து கண்டென்ஸ் ஆகி ஷ்ரிங்க் ஆக ஆரம்பிக்கும். அது செகண்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா மியோசிஸ் 1ல வந்து இட் இஸ் கோயிங் டு பி மெட்டாஃபேஸ் 1. இந்த மெட்டாஃபேஸ் 1 நம்ம ஏற்கனவே இந்த கதை எல்லாமே அப்படியே மைட்டாஸில் பார்த்தது தான். அதே தான் நீங்கள் எழுத போகிறீங்க. சின்ன சின்ன டேர்ம் நம்ம மாற்ற போகிறோம். பேருக்கு என்ன 1 போட போகிறோம். சரி இப்போ நம்ம மைட்டாசிஸில் பார்த்தீங்கன்னா மெட்டாஃபேஸ் தட் இஸ் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, சென்ட்ரோமியர். கேன் யூ சி இது வந்து ஒரு ஸ்ட்ராண்ட் ஆஃப் குரோமோசோம், இன்னொரு ஸ்ட்ராண்ட் ஆஃப் குரோமோசோம், ஒரு ஸ்ட்ராண்ட் ஆஃப் குரோமோசோம், இன்னொரு ஸ்ட்ராண்ட் ஆஃப் குரோமோசோம். அதே மாதிரி பார்க்கும்போது there is something called as microtubules. இந்த microtubules பார்த்தீங்கன்னா லைக் இந்த த்ரெட்ஸ், இந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் நம்ம சொல்லுவோம். இந்த சின்ன சின்ன கேன் யூ சி இந்த ஒரு கயிறு மாதிரி ஸ்ட்ரக்சராக இருக்கு இல்லையா, இதெல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we call them as spindle fibers. இந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன போர்ஸ் மாதிரி இருக்கும். இந்த போர்ஸ் தான் வந்து we call it as microtubules. இந்த microtubules எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லுக்கு வெளியும் உள்ளேயோ தான் சம் டிரான்சாக்ஷன், ஏதாவது மெட்டீரியல் உள்ளேயோ வெளியோ போயிட்டு வரதுக்கு இந்த microtubules வந்து ஹெல்ப் பண்ணும். சரி இப்போ இதை பார்த்தீங்கன்னா இந்த மெட்டாஃபேஸ் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா pairs of homologous chromosomes move to the equator of the cell. நம்ம மைட்டாசிஸில் இதே கதை தான் பார்த்தோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குரோமோசோம்ஸ் நார்மலாக நம்ம ஈக்குவேட்டர் அப்படின்ற டேர்ம் வந்து நம்ம ஜியாகிரஃபியில் வந்து படிச்சிருப்போம் இல்லையா, லைக் விச் டிவைட்ஸ் த எர்த் அப்படின்ற டேர்ம் ஈக்குவேட்டர் பற்றி படிச்சிருப்போம். அதே மாதிரி கான்செப்ட் தான். ஸோ இப்போ என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ் வந்து லைக் அந்த ஈக்குவேட்டர் டிசைனில் வந்து இது ஸ்டார்ட் லைக் சென்டர் ஆஃப் இதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்களேன் வந்து மூவ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க இதே ஸ்டேஜில் தான் வந்து ஸ்பிண்டில் ஃபைபர்ஸும் வந்து வர ஆரம்பிக்கும். தட் இஸ் மெட்டாஃபேஸில் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ், ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் வில் ஆல்வேஸ் பி தேர். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அனாஃபேஸ். ஸோ இதில் வந்து இன்னொரு டேர்ம் வந்து நம்ம மென்ஷன் பண்ணி ஆகணும், ஹோமோலோகஸ். ஸோ இந்த ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ்னால் என்ன நம்ம ஏற்கனவே நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். ஸோ ஹோமோலோகஸ் நார்மலாக வந்து ஒரு ஹியூமன் பீங் நம்ம ஒரு ஆர்கானிசம்ஸில் பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் குரோமோசோம்ஸ், அமௌண்ட் ஆஃப் குரோமோசோம்ஸ் வில் கீப் ஆன் டிஃபரிங். இப்போ நம்ம ஹியூமன் பீங்ஸ் நம்ம எடுத்துக்கும் போது வில் பி ஹேவிங் 23 pairs of chromosome இல்லையா. ஸோ இந்த 23 pairs of chromosomes அப்படின்னு சொல்லும்போது இந்த ஃபர்ஸ்ட் 22 pairs of chromosomes that is 44 chromosomes வந்து we call it as homologous chromosomes அப்படின்னு நம்ம சொல்லுவோம். the remaining last that is the 23rd pair, இந்த கடைசி pair of chromosome தான் வந்து that is 23rd pair of chromosome we call it as sex chromosomes, which means ஒரு ஆர்கானிசம் வந்து இதை மேல் ஆர் ஃபீமேல் அப்படின்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு இந்த லாஸ்ட் பேர் 23rd pair of chromosome தான் செக்ஸ் குரோமோசோம் will be very helpful. ஸோ மிச்சம் இருக்கிற 22 pair that is from 1 to 22 pair of chromosomes தான் வந்து we call it as homologous chromosomes. ஸோ இந்த மெட்டாஃபேஸில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த homologous chromosomes வந்து அப்பார்ட் செக்ஸ் குரோமோசோம் தவிர்த்து மிச்சம் இருக்கிற குரோமோசோம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்வட்டோரியல் இது ஃபார்மேஷனில் வந்து வர ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இல்லை இன்னொரு விஷயம், இந்த மெட்டாஃபேஸில் வந்து இந்த மெட்டாஃபேஸ் பிளேட் வந்து ஃபார்ம் ஆகும். இது ஞாபகம் பேர்லேயே இருக்குது, இட்ஸ் வெரி ஈஸி மெட்டாஃபேஸ் பிகாஸ் ஒரு நார்மலாக ஒரு லைனாக வந்து வர ஆரம்பிக்குது. அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக இட் லுக்ஸ் லைக் ஒரு பிளேட்டோட ஒரு ரெப்ரஸன்டேஷன் மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மெட்டாஃபேஸ் பிளேட் வந்து ஃபார்ம் ஆகும். தேர்ட் ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அனாஃபேஸ். ஸோ இந்த இப்போ நார்மலாக பாருங்கள், இப்போ இந்த குரோமோசோம் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது
எஸ், இந்த குரோமோசோம் வந்து இந்த ஈக்வட்டோரியல் இதில் வந்து ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் இப்போ அனாஃபேஸில் அப்படியே பிரிஞ்சிடும். கேன் யூ சி, இதை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு தான் ஒரு ஸ்டாண்ட் ஆஃப் குரோமோசோம் ஐ ஹவ் கிவன் இன் ப்ளூ அண்ட் அனதர் ஸ்டாண்ட் ஆஃப் குரோமோசோம் ரெட்டில் கொடுத்துருக்கோம். இந்த அனாஃபேஸில் ரெண்டுமே வந்து தனித்தனியாக பிரிய ஆரம்பிக்கும். அதை தெளிவாக பாருங்கள். ஒரு ப்ளூ ஒன்று வந்து இந்த சைடு கரிஸ் ஒன் போல் ஆஃப் த செல்லுக்கு வரும், இன்னொரு ஸ்டாண்ட் ஆஃப் குரோமோசோம் வந்து இன்னொரு போல் ஆஃப் த செல்லுக்கு வந்து போக ஆரம்பிக்கும். பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும். விச் மீன்ஸ் மோர் ஓவர் இது வந்து ஒரு சிங்கிள் ஸ்டாண்ட், ஒரு த்ரெட், ஒரு நார்மல் நம்ம த்ரெட் நம்ம எடுக்கணும்னா ஒரு நார்மல் லென்த், ஒரு சின்ன லைன் மாதிரி இருக்கும். ஆனால் அதே பார்த்தீங்கன்னா இது மூவ் ஆகும்போது தே வில் சேஞ்ச் தேர் ஷேப், சிமிலர் டு ஒரு வி ஷேப் மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், தே வில் ஸ்டார்ட் டு மூவ். இதில் இந்த அனாஃபேஸில் வந்து ஒரு போல் ஆஃப் த செல்லுக்கு வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். மூவ் ஆகும்போது தே வில் சேஞ்ச் தேர் ஷேப், லைக் சிமிலர் டு ஒரு வி ஷேப் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஆல்வேஸ் ரிமெம்பர், இந்த மாதிரி வந்து போல்ஸ் ஆஃப் த செல்லுக்கு மூவ் ஆகும்போது அவங்க கூடயே வந்து யார் வருவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரோமியரும் வந்து வர ஆரம்பிக்கும். விச் மீன்ஸ் இந்த சைட் போல் சென்ட்ரோமியரை போகும், அந்த சைடுக்கும் போகும்போது சென்ட்ரோமியரோட தான் வந்து குரோமோசோம் வில் கெட் டிவைடட். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அனாஃபேஸில் ஹோமோலாகஸ் குரோமோசோம்ஸ் மூவ் டு த ஆப்போசிட் பார்ட்ஸ் ஆஃப் த செல். ஸோ இடத்துல பார்த்தீங்கன்னா அகெயின் வி ஷேப்பாக மாறுது. ஸோ ஃபைனல் ஸ்டேஜ்னு பார்த்தீங்கன்னா டெலோஃபேஸ் 1 அண்ட் சைட்டோகைனசிஸ். we know what is சைட்டோகைனசிஸ், ஏற்கனவே சொன்ன மாதிரி டிவிஷன் ஆஃப் சைட்டோபிளாசம். ஸோ இப்போ இந்த டெலோஃபேஸில் பார்த்தீங்கன்னா தெளிவாக பாருங்கள், ஒன்று வந்து நார்மலாக போல்ஸ்க்கு வந்து மூவ் ஆயிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இதில் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, டெலோஃபேஸ் அண்ட் சைட்டோகைனசிஸ் வந்து ஒன்றா தான் எடுக்கும். பிகாஸ் சைட்டோபிளாசமும் ஆட்டோமேட்டிக்காக ஸ்பிட் ஆக ஆரம்பிக்கும். அட் த சேம் டைம் ஞாபகம் வச்சுக்கோங்க பிரிஞ்சிடும். ஏன்னா கண்டிப்பாக ஒரு செட் ஆஃப் குரோமோசோம் இங்கே போயிடுச்சு, இன்னொரு செட் ஆஃப் குரோமோசோம் வந்து அங்கே இன்னொரு போலுக்கு வந்து போக ஆரம்பிச்சு. ஸோ அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு செல்லுக்கான ஃபார்மேஷன் வந்து பிகின் ஆகிடும். இதில் வந்து குரோமோசோம்ஸ் கேதர் அட் த போல் அண்ட் சைட்டோபிளாசம் டிவைட். நீங்கள் பாருங்கள், ஒரு செட் ஆஃப் குரோமோசோம் ஒரு சைடுக்கு போயிடுச்சு, இன்னொரு செட் ஆஃப் குரோமோசோம் வந்து இன்னொரு சைடுக்கு போக ஆரம்பிச்சு. அதே சமயத்தில் சைட்டோபிளாசம் ஆல்சோ ஸ்டார்ட்ஸ் டு டிவைட். இப்போ இந்த மாதிரி சைட்டோபிளாசம் டிவைட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக தேர் வில் பி அ க்ளீவேஜ் ஃபரோ. ஸோ க்ளீவேஜ்னா சிம்பிள், ஒரு செல்லை டிவைட் பண்ணும்போது வரக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு பிரேக்கேஜ் மாதிரி சொல்லலாம். அது வந்து அகெயின் இட் ஆட்டோமேட்டிக்கலி அப்பியர். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுது, ஒரு ரெண்டு செல்லுக்கான ஃபார்மேஷன் வருது, குரோமோசோம்ஸும் வந்து ஈக்குவலாக டெவலப் ஆயிடுது. இப்போ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிட்டு குரோமோசோம் வந்து கண்டிப்பாக ஸ்ப்ளிட் ஆகிடுது. இப்போ இந்த ஒரு குரோமோசோமையும் சுற்றி என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் நியூக்ளியர் என்வலப் வந்து கண்டிப்பாக ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நியூக்ளியர் என்வலப் ஃபார்ம் ஆகும்போது என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக சைட்டோபிளாசம் வந்து ஸ்பிட் ஆகும்போதே இந்த ஒரு குரோமோசோமையும் சுற்றி சைட்டோபிளாசம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேரும். அதே சமயத்தில் சுற்றி வந்து ஒரு என்வலப் மாதிரியும் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். என்வலப்னா சிம்பிள், இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ப்ரொடெக்ஷன் லேயர் மாதிரியும் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஃபார்ம் ஆகணும்னு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக இந்த க்ளீவேஜ் ஃபரோ வந்துட்டு 2 செல்ஸாக வந்து டிவைட் ஆக ஆரம்பிக்கும். இஸ் ஆல் அபவுட் மியோசிஸ் 1. ஸோ மியோசிஸ் 1ல் ஓவரால் பார்த்தீங்கன்னா ப்ரோஃபேஸ் 1, மெட்டாஃபேஸ் 1, அனாஃபேஸ் 1, டீலோஃபேஸ் அண்ட் சைட்டோகைனஸ் எப்பவுமே வந்து ஒன்றா தான் நடக்கும். சரி, இப்போ நம்ம வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேஜ் ஆஃப் மியோசிஸ் 1 பார்த்தோம். நான் லெட்ஸ் சி அபவுட் சிக்னிஃபிகன்ஸ். ஸோ ஓவராலாக இந்த மியோசிஸோட இம்பார்ட்டன்ஸ் ஆர் சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து தே ஹெல்ப் டு மெயின்டைன் கான்ஸ்டன்ட் நம்பர் ஆஃப் குரோமோசோம். இதுவே மைட்டோசிஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கானிசமோட குரோமோசோம் நம்பரை வந்து நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியாது. பிகாஸ் ஆர்கானிசம்ஸ் ரீப்ரொடியூஸ் ஏசெக்ஷுவலி இன் மைட்டோசிஸ். ஆனால் மியோசிஸில் வந்து ஆர்கானிசம் வந்து செக்ஷுவலாக ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா அந்த செட் ஆஃப் குரோமோசோம்ஸ் வந்து அப்படியே வந்து ஈவன் தோ ஜென்ரேஷன்ஸாக போனாலுமே வந்து த நம்பர் கேன் பி மெயின்டைன் வெல். ஸோ இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா சின்ஸ் த ஆர்கானிசம்ஸ் ரீப்ரொடியூஸ் செக்ஷுவலி நம்மளால் வந்து கண்டிப்பாக எவல்யூஷன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். எவல்யூஷன்னா என்ன, கண்டிப்பாக ஒரு ஆர்கானிசம் டு இன்னொரு ஆர்கானிசமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் சேஞ்சஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ வாட் இஸ் எவல்யூஷன், ஒரு ஆர்கானிசம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து யூ மஸ்ட் ஹவ் ஹர்ட் அபவுட் த தியரி குரங்குல இருந்தால் மனுஷங்க வந்தாங்க அப்படின்றது ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷிஸ் நம்ம பார்த்துருப்போம். தட் இஸ் ஹியூமன்ஸ் இவால்வ் ஃப்ரம் மங்கீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சர் வந்து தெளிவாக இருக்கும். ஃபஸ்ட்டு மங்கி வந்து 4 கால் நடக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏஞ்சி நிற்கும், அப்புறம் அகெயின் டோட்டலாக எவால்வே இப்போ வந்து ஹியூமன்ஸ் மாதிரி ஒரு பிக்சர் போட்டு 2 கால் நடக்கிற மாதிரி அகெயின் ஃபேஷியல் கேரக்டரிஸ்டிக்ஸ்மே வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இட்ஸ் நான் வந்து எக்ஸாம்பிள், எவல்யூஷனுக்கான ஒரு எக்ஸாம்பிள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மியோசிஸ்னால என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா தெர் வில் பி லாட் ஆஃப் வேரியேஷன். இப்போ நார்மல் ஹியூமன் பீங்ஸே சொல்ல ஆரம்பிக்கிறோம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இமேஜின் இப்போ உங்கள் கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு கிராண்ட் ஃபாதருக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே பார்த்தீங்கன்னா அவங்க அடுத்த ஜென்ரேஷன் அவங்க பையனுக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் அதை ஸ்கிப் பண்ணி அடுத்த அவங்க கிராண்ட் சில்ட்ரனுக்கு டயபெட்டிஸ் வரதுக்கான பாசிபிலிட்டி நிறைய இருக்குது. ஈவன் அவங்க சன் டாட்டருக்குமே வந்து வரதுக்கான சான்ஸுமே உண்டு. மேபி சம்டைம்ஸ் அது வந்து ஸ்கிப் ஆகி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எவல்யூஷன் நடக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. எதில் பார்த்தீங்கன்னா மியோசிஸில். அதே வந்து பார்த்தீங்கன்னா அடாப்டேஷன் ஆஃப் ஆர்கானிசம். இப்போ எவல்யூஷன் இருந்தாலே கண்டிப்பாக ஒரு ஆர்கானிசம் வந்து அந்த சரௌண்டிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்களால அடாப்ட் பண்ணிக்க முடியும். ஸோ எவல்யூஷன் ஃபஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோம். மியோசிஸில் பார்த்தீங்கன்னா திஸ் ஆர்கானிசம்ஸ் ரீப்ரொடியூசஸ் இந்த செக்ஷுவல் மேனர்
குரோமோசோம் நம்பர் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ண முடியும். இந்த குரோமோசோம் நம்பர் மெயின்டைன் பண்ண முடியறதுனால என்ன ஆகுது, கண்டிப்பாக எவல்யூஷனுக்கான ப்ராசஸ், எவல்யூஷனுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப நிறையவே உண்டு. இந்த எவல்யூஷனுக்கான சான்சஸ் வந்து இருக்கிறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்கானிசம் வந்து அந்த கரண்ட் என்விரான்மெண்ட் கண்டிஷன்ஸில் வந்து அவங்களால வந்து கண்டிப்பாக தே கேன் சர்வைவ், லெட் இட் பி. அதுக்காகவே பாடி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இவால்வ் ஆக ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆர்கானிசம் வந்து நல்ல எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன், ஒரு ஹீட்லேயும் இருக்க முடியும், அதே சமயத்தில் ஒரு கோல்டான கண்டிஷன்லையுமே வந்து அவங்களால பாடி ஆட்டோமேட்டிக்காக வந்து அடாப்ட் ஆகிக்க முடியும். இட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் திஸ் ஆர் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மியாசிஸ்.